பிள்ளைகளையும் ஜீவனுள்ள சாட்சிகளாக நீர் எழுப்புவீராக என்று ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, இன்னும் கர்த்தா பிரேயர் நடத்துகிற கர்த்தா மகளே உடைய சமூகத்தை தருகிறோம். ஜபத்துல உங்களுடைய ஆளுகை இருக்கட்டும் தகப்பனே. நீரே கர்த்தாவே வாயோடு இருந்து உம்முடைய ஏக்கம் விருப்பம் தேசத்தை குறித்து என்ன இருக்கிறதோ அது ஜபமாக வெளியே வர கர்த்தர் கிருபை தாங்க. ஒவ்வொருவருக்குள்ளாகவும் ஜப ஆவியை நீர் ஊற்றுவீராக என்று ஜபிக்கிறோம் தகப்பனே. இன்னும் கர்த்தா மெசேஜ் கொடுக்கிற கர்த்தாவே தேவனுடைய செய்தியை கொடுக்கிற மகளை உம்முடைய சமூகத்தில் தருகிறோம். எங்களுக்கு என்ன தேவைன்னு உமக்கு தெரியும்பா. யாரும் வந்தவங்க யாரும் வறுமையா போகக்கூடாதுப்பா. ஒவ்வொரு இருதயத்திற்கும் தேவையான தேவ மன்னாவை கொடுத்து நீர் கர்த்தாவே எங்களை தட்டி எழுப்பி இன்னும் அதிகமாய் பலப்படும்படியாய் இந்த ஜப கூடுகை அமைய கர்த்தர் கிருபை தருவீராக. மற்றும் எங்களை தாழ்த்துகிறோம். புறகுற்றங்களை எல்லாம் மன்னியும் மீட்பர் மூலம் ஜபங்கள் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். இப்பொழுதும் திவ்யா மேரி நம்மள ஜபத்துல நடத்துவாங்க. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, அன்பு மிகுந்தவரே மெய் துதிக்கிறோம். ஆறுதலின் தெய்வமே மெய் துதிக்கிறோம் அப்பா. ஹalleluya. அன்பாகவே இருக்கிறவரே மெய் துதிக்கிறோம். கண்மலையானவரே மெய் துதிக்கிறோம் அப்பா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆமென். பரிசுத்த ஆவியானவரே எங்கள் மத்தியிலே உலாவுவீராக. கர்த்தாவே நீரே எங்களை ஆளுகை செய்வீராக. எங்களுடைய கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய நாவுகள் கர்த்தாவே எங்களுடைய இருதயம் எல்லாவற்றையும் உடைய பாதபடியிலே சமர்ப்பிக்கிறோம் அப்பா. ஹalleluya. நாங்கள் இருக்கிற ஒவ்வொரு இடங்களிலும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை உண்டாகட்டும். ஆவியானவர் எங்கேயும் உங்க விடுதலை உண்டு என்கிற வார்த்தையின்படி கர்த்தாவே ஹalleluya கட்டுகளில் இருந்து விடுதலை உண்டாகட்டும் அப்பா. ஹalleluya. துதிக்க கிருபை தாரும் மீட்பர் இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். ராஜா நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. ராஜா நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். வேதத்தின் ரகசியம் அறிந்திட புரிந்திடவும் வெளிச்சம் தந்தீரையா. வேதத்தின் ரகசியம் அறிந்திட புரிந்திடவும் வெளிச்சம் தந்தீரையா. பாதம் அமர்ந்து நான் உம் குரல் கேட்கும் பாக்கியம் தந்தீரையா. பாதம் அமர்ந்து நானும் குரல் கேட்கும் பாக்கியம் தந்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. ராஜா நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். துன்பத்தின் பாதையில் நடந்த அந்நாளில் தூக்கி சென்றீரையா. துன்பத்தின் பாதையில் நடந்த அந்நாளில் தூக்கி சென்றீரையா. அன்பரும் கரத்தால் அனைத்து அனைத்து தினம் மாறுதல் தந்தீரையா. அன்பரும் கரத்தால் அனைத்து அனைத்து தினம் அதிசயம் செய்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா என் இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு
இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. ராஜா நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். 1000 நாவுகள் போதாது அப்பா உம்மை துதிப்பதற்கு. கர்த்தாவே, அவ்வளவு நன்மைகளை எங்களுக்கு செய்திருக்கிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. கடல் போன்ற துன்பங்கள் வந்தாலும் கர்த்தாவே, மலை போன்ற துன்பங்கள் வந்தாலும் கர்த்தாவே, அதை பனி போல கர்த்தாவை உருகிட செய்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, நாங்கள் திக்கற்ற நிலையிலே கர்த்தாவே கைவிடப்பட்ட நிலையிலே இருந்த போது ஒவ்வொரு நிமிடமும் எங்களை ஆற்றி தேற்றி அரவணைத்து இம்மட்டும் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து வந்தீரே, உமக்கு நன்றி ஏசப்பா. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம். உம்முடைய கல்வாரி சிலுவையிலே சிந்தின ரத்தத்தாலே எங்களை மீட்டு கொண்டீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒருபோதும் உம்முடைய கிருபைக்கு தகுதி இல்லாத எங்களுக்கு கிருபை தந்திருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். சதா காலமும் ஆமென் எங்களை நடத்துகிறவரே மெய் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. தாயும் தகப்பனும் கைவிட்டாலும் எங்களை தாங்குகிற சுமை தாங்கியா இருப்பவரே எமக்கு நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டும் எங்களுக்கு உதவி செய்த எபினேசரே எமக்கு ஸ்தோத்திரம். எல்ஷடாய் எமக்கு ஸ்தோத்திரம். எல்ரோயி எமக்கு ஸ்தோத்திரம். யெகோவா ஈரே எமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே எமக்கு ஸ்தோத்திரம். மாசற்றவரும் தூயாதி தூயவருமாய் வீற்றிருக்கிறவரே எமக்கு ஸ்தோத்திரம். 24 மூப்பர்களும் விழுந்து வணங்கத்தக்கவரே எமக்கு ஸ்தோத்திரம். வானத்திலும் பூமியிலும் ஆமென் உயர்ந்த நாமத்தை உடையவரே எமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. தேவாதி தேவனும் ராஜாதி ராஜவும் கர்த்தாதி கர்த்தனுமாய் வீற்றிருக்கிறவரே எம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற உன்னதமான ஆமென் தேவனை நோக்கி கூப்பிடுவேன் என்று தாவீது சொன்னது போல கர்த்தாவே எமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்க போகிறவரே எம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் வீற்றிருப்பவரே எம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. கர்த்தாவே, உம்முடைய கூடாரத்தில் தங்கி இருக்கிற மனுஷன் பாக்கியவானா இருக்கிறானே, எமக்கு நன்றி செலுத்துகிறோம். எவரும் தர முடியாத சமாதானத்தை தருகிறவரே எமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆமென். எளியவனை குப்பையிலிருந்து தூக்கி விடுகிற தேவனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. எங்கள் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்தவரே எமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமென். எங்கள் நோய்களை எல்லாம் குணமாக்கினவரே எமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமென். பாதாளத்திலிருந்து எங்களை மீட்டவரே எமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் ஆத்துமாவை வல்லடிக்கு நீங்களாக்கி விடுவிக்கிறவரே எமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் உடைய சிறகின் மறைவிலே எங்களை பாதுகாக்கிறவரே எமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய கால்கள் வலுவாதபடிக்கு நாங்கள் நடக்கிற வழியை அகலப்படுத்துகிறவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவராய் வானங்களை உண்டாக்கினவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். சர்வ ஞானியாய் வீற்றிருப்பவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஞானிகளுக்கு ஞானத்தையும் ஆமென் அறிவாளிகளுக்கு அறிவையும் தருகிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென். பலத்தையும் சத்துவத்தையும் அருளுகிறவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. நித்திய பிதாவே எமக்கு ஸ்தோத்திரம். சத்தியம் உள்ளவரே எமக்கு ஸ்தோத்திரம். சமாதான காரணரே எமக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றிலும் உயர்ந்தவரே எமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன், எந்நேரமும் துதித்திடுவேன், என்னை தாழ்த்தி பணிந்திடுவேன், உம் நாமம் உயர்த்துவேன், உம்மை பாடி மகிழுவேன். நீ செய்ததை மறக்க கூடுமோ, இந்த வாழ்க்கை நீர் தந்ததே, நீர் செய்ததை மறக்க கூடுமோ, இந்த வாழ்க்கை நீர் தந்ததே. உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று, இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று, இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன், இந்நேரமும் துதித்திடுவேன், என்னை தாழ்த்தி பணிந்திடுவேன், உம் நாமம் உயர்த்துவேன், உம்மை பாடி
மகிழுவேன். காலங்கள் கடந்து போனதே, உன் கிருபை என்னை நிறுத்துதே. காலங்கள் கடந்து போனதே, உன் கிருபை என்னை நிறுத்துதே. இக்கட்டுக்கெல்லாம் விலக்கி உந்தன் மறைவில் வைத்திரே. இக்கட்டுக்கெல்லாம் விலக்கி உந்தன் மறைவில் வைத்திரே. நீ செய்ததை மறக்க கூடுமோ, இந்த வாழ்க்கை நீர் தந்ததே. நீர் செய்ததை மறக்க கூடுமோ, இந்த வாழ்க்கை நீர் தந்ததே. உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று, இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று, இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. தேவைகள் என்னை சூழ்ந்ததே, உன் கரங்கள் எல்லாம் தந்ததே. தேவைகள் என்னை சூழ்ந்ததே, உன் கரங்கள் எல்லாம் தந்ததே. எட்டாததை என் கையில் எடுத்து தந்தீரேசுவே. எட்டாததை என் கையில் எடுத்து தந்தீரேசுவே. நீர் செய்ததை மறக்க கூடுமோ, இந்த வாழ்க்கை நீர் தந்ததே. நீர் செய்ததை மறக்க கூடுமோ, இந்த வாழ்க்கை நீர் தந்ததே. உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று, இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று, இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. நீர் செய்ததை மறக்க கூடுமோ, இந்த வாழ்க்கை நீர் தந்ததே. நீர் செய்ததை மறக்க கூடுமோ, இந்த வாழ்க்கை நீர் தந்ததே. ஆவியானவரே மே துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. இந்த ஜீவன் கர்த்தாவே, இந்த வாழ்க்கை நீர் தந்தது உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஆவியானவரே நீர் ஆளுகை செய்வீராக. ஆவியானவரே எங்களை செம்மையான பாதையில வழிநடத்துவீராக. நாங்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்பதை எங்களுக்கு கற்றுத் தருவீராக. ஆவியானவருடைய பிரசன்னம் கர்த்தாவே எல்லார் மேலும் கர்த்தாவே ஆமென் ஊற்றுவீராகப்பா. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு சாட்சி உள்ளவர்களாய் நாங்கள் வாழும்படி எங்களுக்கு கிருபை செய்வீராகப்பா. இந்த வேளையிலே கர்த்தாவே ஒவ்வொருவருடைய நாவுகளிலும் கர்த்தாவே நீர் கர்த்தாவே வார்த்தைகளை ஆமென் ஜெபத்தை நீர் உண்டு பண்ணுவீராகப்பா. எல்லாருடைய நாவுகளும் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை கர்த்தாவே ஹல்லேலூயா எந்த வார்த்தையினால் எலியாவின் மீது ஜெப ஆவியை ஊற்றினது போல ஒவ்வொருவர் மேலும் கர்த்தாவே ஜெப ஆவியை ஊற்றுவீராகப்பா. இந்த வேளையிலே கர்த்தாவே தேசத்திற்காக ஜெபிக்கக்கூடிய வாஞ்சையும் கர்த்தாவே ஒவ்வொருவர் மேலும் நீர் ஊற்றும்படியா இந்த வேளையில ஆமென் உம்மிடம் வேண்டுகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. நீர் கிருபை செய்வீராக. நீர் நல்லவரும் ஆமென் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாய் இருக்கிறீர். அதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் மத்தியிலே உலாவுவீராக. நீரே மகிமைப்படுவீராக. எங்களுக்கு அல்லப்பா கர்த்தாவே உம்முடைய நாமத்திற்கே நீர் மகிமை வர பண்ணுவீராக. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. மதுரமான உம்முடைய நாமத்திற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. தேனிலும் மதுரமாய், தேனிலும் மதுரமாய் இயேசு கிறிஸ்து மாதுரியமாய் ருചിച്ച് നോക്കിയാൻ കർത്തൻ കൃപകളെ இயேசு கிறிஸ்து മാതുര്യമാய் രുചിച്ച് നോക്കിയാൻ കർത്തൻ കൃപകളെ இயேசு கிறிஸ்து മാതുര്യമാய் നീ എൻ്റെ സർവ്വവും, നീ എൻ്റെ സർവ്വവും എല്ലാറ്റിലും നിൻ ജീവൻ എൻ പേർക്കായി
തന്നതിനാൽ നീ എൻ്റെ സർവവും எல்லாத்திலும். ஹalleluya. மை துதிக்கிறோம் அப்பா. எல்லாவற்றிலும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற தேவனே மை துதிக்கிறோம் அப்பா. ஹalleluya. இந்த வேளையிலே கர்த்தாவே தேவரீர் கர்த்தாவே எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர் என்கிற வார்த்தையின்படி கர்த்தாவே எங்கள் தேசத்திற்கு நீர் மனம் இறங்குவீராக. எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த வேளையிலே பரிசுத்தப்படுத்துவீராக. ஆவியானவரே நீர் ஆளுகை செய்வீராக. கர்த்தாவே எங்களுடைய சித்தம் அல்ல தகப்பனே, உம்முடைய சித்தம் கர்த்தாவே இந்த ஜெப வேளையில கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொருடைய குடும்பத்திலும் நிறைவேறட்டும் அப்பா. இயேசுவின் நாமத்தினால இந்த ஜெபத்தினால எல்லாருடைய குடும்பங்களிலும் சமாதானமும் ஆறுதலும் கர்த்தாவை நிறைவான ஆமென் பலனும் கர்த்தாவை தங்கி இருப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஹalleluya. மை துதிக்கிறோம். மீதமுள்ள ஜெப வேளையை நீர் வழிநடத்துவீராக. நீரே எல்லா இடங்களிலும் ஆளுகை செய்வீராக. உடைய பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ளாக எல்லாரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தத்தாமே நம்முடைய ஆராதனை பகுதியை கர்த்தர் ஆசீர்வதித்து தந்த கிருபைகளுக்காய் தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நல்ல பாடல்களை கர்த்தர் நமக்கு தந்த கிருபைக்காய் தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அடுத்ததாக சங்கீதம் 148. ஆக்சுவலா வாசிக்க வேண்டியவங்க வரல. யாருக்காச்சும் இருதயத்துல வாஞ்சி இருக்கிறவங்க தயவாய் பைபிள் திறந்து வேதாகமத்தை திறந்து சங்கீதம் 148 வாசிக்கலாம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட சங்கீதம் 148. சங்கீதம் 148. அல்லேலியா. வானங்களில் உள்ளவைகளை கர்த்தரை துதியுங்கள், உன்னதங்களில் அவரை துதியுங்கள். அவருடைய தூதர்களே நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள், அவருடைய சேனைகளே நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள். சூரிய சந்திரரே அவரை துதியுங்கள், பிரகாசமுள்ள சகல நட்சத்திரங்களே அவரை துதியுங்கள். வானாதி வானங்களே அவரை துதியுங்கள், ஆகாய மண்டலத்தின் மேலுள்ள தண்ணீர்களே அவரை துதியுங்கள். அவைகள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவது. அவர் கட்டளையிட்ட அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் அவைகளை என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நிலைக்கும்படி செய்தார். மாறாத பிரமாணத்தை அவைகளுக்கு நியமித்தார். பூமியில் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள், மகா மச்சங்களே சகல ஆழங்களே, அக்கினியே கல்மழையே உறைந்த மழையே மூடுபனியே, அவர் சொற்படி செய்யும் பெருங்காற்றே, மலைகளே சகல மேடுகளே, கனிமரங்களே சகல கேதுருக்களே, காட்டு மிருகங்களே சகல நாட்டு மிருகங்களே, ஊரும் பிராணிகளே, இறகுள்ள பறவைகளே, பூமியின் ராஜாக்களே, சகல ஜனங்களே, பிரபுக்களே, பூமியில் உள்ள சகல நியாயாதிபதிகளே, வாலிபரே, கன்னிகைகளே, முதிர் வயது உள்ளவர்களே, பிள்ளைகளே, கர்த்தரை துதியுங்கள். அவர்கள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவர்கள். அவருடைய நாமம் மாத்திரம் உயர்ந்தது. அவருடைய மகிமை பூமிக்கும் வானத்துக்கும் மேலானது. அவர் தம்முடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் தம்மை சேர்ந்த ஜனமாகிய இஸ்ரவேல் புத்திரருக்கும் கொண்டாட்டமாக தம்முடைய ஜனத்திற்கு ஒரு கொம்பை உயர்த்தினார். அல்லேலுயா. வாசிக்கும்படியா கொடுக்கப்பட்ட சங்கீத பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஆமேன். அமேன் அமேன். நல்ல சங்கீத பகுதிகளுக்காக தேவனை ஸ்தோத்திரிப்போம். சரி, சாட்சி இல்லைன்னா நம்ம ஜபத்துக்கு நேராக போலாம். இப்போ என்னுடைய சித்தி சிஸ்டர் பாமினி பிரியா அவங்க நம்மள ஜபத்துல நடத்துவாங்க. சோத்திரம் 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 சோத்திரம். கர்த்தாவே உம்மை துதிக்கிறேன். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் சோத்திரம் 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 சோத்திரம். எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே.
வேதவசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வேதவசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆமீன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த ப்ரேயர்ல என்ன பேரை போட்டிருந்த சமயத்துல எனக்கு ஒரு மாதிரி இருந்து, எனக்கு அந்த இதெல்லாம் எனக்கு ரொம்ப தெரியாது. ஏன்னா நாங்க சிபிஎம் சிபிஎம்ல ஊழியக்காரங்க தான் ஷைன் பண்ணுவாங்க. அவங்க தான் பைபிள் வாசிப்பாங்க, ப்ரேயர் பண்ணுவாங்க. எல்லாமே ஒரு 4 சவரு கூட்டுக்குள்ளால நாங்க இருந்து ப்ரேயர் பண்றதுனால எனக்கு ரொம்ப எல்லாம் தெரியாது. நான் அப்பவுமே நிஷாட்டையும் சொல்லுவேன். அப்ப டெல்வின்ட்ட நான் சொன்னேன், டெல்வின் எனக்கு ரொம்ப தெரியாது, அதனால எனக்கு கொஞ்சம் பேரை கொஞ்சம் மாத்திரு அப்படின்னு சொன்னேன். இருந்தாலும் அவங்க சொன்னாங்க, இல்லாண்டி பரவாயில்ல, நீங்க பண்ணுங்க, ப்ரேயர் பண்ணுங்க, ஒரு 5 பாயிண்ட் எடுத்து ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப தெரியாதுன்னு சொன்ன அப்புறம் அப்பதான் நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன். அதுக்கு முன்னால இந்த மற்றபடி நான் அந்த ஆன்லைன் ப்ரேயர்ல ஜாயின் பண்ண பிறகுதான் கொஞ்சம் வேதத்தை வாசிக்கிறதும், அந்த பைபிள் குயிஸ்ல இணைந்து அதுக்குள்ள காரியங்களை பார்த்ததும், அது எல்லாமே இந்த ஆன்லைன் ப்ரேயர்ல வந்த பிறகுதான் கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவர் என்ன இது பண்ணாரு. அதற்காக என் தேவனை நான் நன்றி இருந்ததோட ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். அப்ப நான் சொல்லிட்டு சரி ஓகே நான் பண்றேன் அப்படின்னு சொன்னேன். சொல்லிட்டு நான் உடனே ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே சில பாயிண்ட்ஸை நீர்தாமே எனக்கு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ப்ரேயரே நம்ம இந்த வாலிபர்களுக்காக தான் நம்ம இது பண்றது. அப்போ வாலிபர்களுக்காக ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரேயர் பண்ணணும். என்னன்னா இந்த பிரசங்கி 12:1 என்ன சொல்லியிருக்குன்னா, நீ உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. அப்போ இதுல என்ன இருக்கு, நம்ம என்னைக்குமே நம்ம ப்ரேயர் பண்றோம். எதுக்கு? குடிப்பழக்கம், போதை பொருட்கள் அடிமை, ஆண்டவருக்காக ஜீவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு நாளும் வாலிபர்களுக்காக ஜோம் பண்றோம், உண்மை. ஆனா வாலிபர்கள் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு பிராயம் வாலிப பிராயம்தான். அந்த பிராயத்துல பேரண்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, படி, அங்க போ, டியூஷனுக்கு போ, அப்படி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு தான் விடுறாங்க. இப்போ ஒரு யூத் ப்ரேயர் எங்களுக்கு இங்க நடந்து அநேக பேரண்ட்ஸ் அந்த நாள்ல எக்ஸாம் இருக்குது, அதனால பிள்ளைகளை எத்தனையோ இடத்துல இருந்து வெளிநாட்டுல இருந்து எல்லாமே என்ன செய்யாங்க, இந்த யூத் ப்ரேயருக்கு அட்டன் பண்றாங்க. எவ்வளவு காசு கொடுத்து அந்த ப்ரேயர்ல அட்டன் பண்றாங்க. ஆனா சில பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா, பிள்ளைகளை படிப்பை தான் திணிக்கிறாங்க. அது மாதிரிதான் பிரசங்கி 12:12 என்ன சொல்லியிருக்கு, அதிக படிப்பு உடலுக்கு இளைப்பு. படிக்காண்டான்னு இல்லை, ஒரு படிக்கணும், நல்ல நம்ம பிள்ளைகள் நல்ல உயர்ந்த ஸ்தலத்துல இருக்கணும். இப்ப உள்ள வாலிபர்கள் எல்லாமே படிப்புக்காக தான், போதை பொருளுக்கு, குடி பழக்கம், படிப்பு, அப்படிதான் இருக்காங்க. ஆண்டவருக்காக செலவிடணும். அதற்காக வாலிபர்களுக்காக யாராவது ஒரு ஆள் பாரத்தோடு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தாவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே, എൻ്റെ കരങ്ങളിൽ ഏൽപ്പിക്കുന്നപ്പാ. ദൈവമേ ഹല്ലേലൂയ കർത്താവേ. அப்பா வாலிப കുഞ്ഞുങ്ങൾ കർത്താവേ യേശുപ്പാ ദൈവസന്നിധിയിൽ പ്രാർത്ഥിക്കുവാനും ദൈവവുമായിട്ട് ബന്ധപ്പെടുവാനും കർത്താവിൻ്റെ വേലയുടെ ഭാഗങ്ങളിലെല്ലാം പ്രയോജനപ്പെടുവാനും തക്കരുത് കർത്താവേ അവർക്ക് നല്ല വാഞ്ചയും താല്പര്യത്തെയും കർത്താവ് കട്ടള ഇടുമാറക്കണമേ. അപ്പ എത്രത്തോളം കർത്താവ് ഒഫീഷ്യൽ ലെവൽ അതേ പഠിപ്പിൽ മുമ്പോട്ട് വരുന്നോ അതേപോലെ ഹല്ലേലൂയ കർത്താവിൻ്റെ കാര്യങ്ങൾ മുഖ്യത്വം കൊടുത്ത് മുമ്പോട്ട് വരുവാൻ യൗവന കുഞ്ഞുങ്ങളെ രൂപാന്തരപ്പെടുത്തുമാറക്കണമേ എന്ന് പ്രാർത്ഥിക്കുന്നു. അപ്പാ കർത്താവെ ഈ നാളുകളിൽ കർത്താവെ യേശുപ്പ നിന്റെ വേല ചെയ്യുന്ന ദൈവ വേലക്കാരുടെ കുടുംബങ്ങളിൽ കർത്താവ് യേശുപ്പ ഹല്ലേലൂയ കർത്താവെ അതേപോലെ വിശ്വാസികളുടെ കുടുംബങ്ങൾ കുഞ്ഞുങ്ങൾ ഹല്ലേലൂയ കർത്താവെ വഴിതെറ്റി അപ്പാ ആകാത്ത വഴിയിൽ അമ്മയെ മിഥ്യാമൂർത്തികളെ ദൈവമെന്ന് ആരാധിക്കുന്നവരുടെ കൂട്ടത്തിൽ കൂടി അപ്പാ അതിന് വരെയും ഈടായി പോകുന്നുണ്ട് കർത്താവെ. നീ കാണുന്ന കർത്താവെ സാത്താന്റെ പള്ളിക്കാരുടെ ഒരു കൂട്ടം
നാളുകൾ കർത്താവേ അപ്പ കല്ലിൽ എണീറ്റ് കൊണ്ടിരിക്കുന്നു. അപ്പ സ്തോത്രം കർത്താവേ. അതിൽ നിരവധി കുഞ്ഞുങ്ങൾ കർത്താവ് പങ്കുചേരുന്നു. അമ്മേൻ അതിൽ പോകുമ്പോൾ അമ്മ ആ സാത്താന്റെ പള്ളിക്കാരുടെ തലവന്റെ കർത്താവ് ബ്ലഡ് എടുത്ത് അവർക്ക് കൊടുക്കുന്നു. അവരുടെ ഉള്ളിൽ ആ പിശാചിന്റെ ശക്തി വ്യാപരിക്കുന്നു. അവരെ എക്കാരണം കൊണ്ടും ദൈവികത്തിലേക്ക് പിന്നെ കൊണ്ടുവരുവാൻ പറ്റാത്ത രീതിയിൽ അവർ കർത്താവെ പൂർണ്ണമായി എന്നേക്കുമായി ആ പിശാചിന്റെ അധികാരത്തിൽ മാണ്ടുപോകുന്നു. ഇവർ പല സംഭവങ്ങൾ ഈ നാളുകളിൽ നടന്നുകൊണ്ടിരിക്കുന്നു. കർത്താവെ ഈ നാളുകളിൽ അവസ്ഥകൾക്ക് ഒരു മാറ്റത്തെ കട്ടളയിടും അപ്പ നിന്റെ കരങ്ങളിൽ ഏൽപ്പിക്കുന്നപ്പ. ഹല്ലേലൂയ കർത്താവെ. നാളുകൾ രായ കർത്താവെ സ്തോത്രം. കുഞ്ഞുങ്ങൾ വരെയും കർത്താവെ അപ്പ ഹല്ലേലൂയ കർത്താവെ സ്തോത്രം. അപ്പ ഹല്ലേലൂയ അനേക കർത്താവെ സ്തോത്രം. ആമേ കർത്താവ് കുടുംബമായി ആമേ മക്കളോടെ ഇരിക്കുന്നവർ വരെയും വഴിവിലകി പോകുന്നു കർത്താവ്. നാളുകൾ കർത്താവ് ഒന്ന് നോക്കുമാറകണമേ പ്രാർത്ഥി. സ്ഥിതിഗതികൾക്ക് മാറ്റത്തെ കട്ടളയിടുമാറകണം. യൗവനക്കാരുടെ കൂട്ടത്തെ കർത്താവ് ക്രിസ്തുവെങ്കിലേക്ക് ആനയിക്കുന്ന ഒരു ദൈവിക വല്ലമ നാളുകൾ ദേശത്തിന് മധ്യ വ്യാപരിക്കട്ടെ എന്ന് പ്രാർത്ഥിക്കുന്ന അപ്പ എന്റെ കരങ്ങളിൽ ഏൽപ്പിക്കുന്ന രാജ. മിഥ്യാമൂർത്തികളെ ദൈവമെന്ന് ആരാധിക്കുന്നവർ അപ്പ ഹല്ലേലൂയ കർത്താവ് നാമധേയ കൂട്ടായ്മകളിൽ പോകുന്നവർ അപ്പ ഹല്ലേലൂയ കർത്താവേ സ്തോത്രം. അപ്പ യുവാർ കർത്താവേ ആത്മീയ ഗോളങ്ങളിലും ഭൗമിക ഗോളങ്ങളിലും അമ്മേ എല്ലാ തലങ്ങളിലും കുഞ്ഞുങ്ങൾ പഠിക്കണമെന്നുള്ള ബോധം പോലും ഇല്ലാതെ വഴിമാറി പോകുന്ന കർത്താവ്. നാളുകൾ കുഞ്ഞുങ്ങളെ കർത്താവ് തൊടുമാറകണമെന്ന് പ്രാർത്ഥിക്കും. അപ്പൊ എന്റെ കൃപയിലൂടെ പൊതിയുമാറകണമേ. കുഞ്ഞുങ്ങൾ ദൈവികത്തിലേക്ക് വരട്ട് കർത്താവ്. ആൺകുഞ്ഞുങ്ങളും പെൺകുഞ്ഞുങ്ങളും അപ്പ ട്രാക്ക് വിട്ട് ഓടിക്കൊണ്ടിരിക്കുന്ന അനുഭവങ്ങൾ നീ കാണുന്ന കർത്താവ്. ആരോട് ഇണയണം, ആരോട് ഇണങ്ങണം, ആരോട് കർത്താവെ സ്തോത്രം. അപ്പ എവ്വാറ് മുമ്പോട്ട് പോകണം ഇതൊന്നും അറിയാതെ വേണം അപ്പ ഹല്ലേലൂയ കർത്താവെ ആമേ നീളം പിടിച്ച് കർത്താവെ ഹല്ലേലൂയ കർത്താവെ ചാടി മറിഞ്ഞുകൊണ്ടിരിക്കുന്ന യൗവന പെൺകുട്ടികളെ ആൺകുട്ടികളെ കർത്താവ് നാളുകൾ രക്ഷിക്കുമാറകണമേ. അപ്പ നിന്റെ കരങ്ങളിൽ ഏൽപ്പിക്കുന്ന അപ്പ എന്റെ കരം നിങ്ങൾ ഏൽപ്പിക്കുന്ന രാജ. ഹല്ലേലൂയ കർത്താവ്. ഹല്ലേലൂയ കർത്താവ് തൊടുമാറകണം. ഒരു ദൈവ ഭയത്തെ കട്ടളയിടുമാറകണമേ. ദൈവ ഭക്തിയെ കട്ടളയിടുമാറകണമേ എന്ന് പ്രാർത്ഥിക്കും. അപ്പൊ എന്റെ പൊന്ന് കരങ്ങളിൽ ഏൽപ്പിക്കുന്നു അമ്മേ. ഹല്ലേലൂയ കർത്താവെ ഈ പ്രാർത്ഥനയ്ക്ക് കർത്താവ് നീ ലീഡ് ചെയ്യുന്നതിന് മകളെയും അമ്മേ കർത്താവെ സ്തോത്രം. പ്രാർത്ഥനയായ കാര്യങ്ങൾ കർത്താവ് ക്രമീകരിക്കുന്നതിന് മക്കളെ കുടുംബങ്ങളെ കർത്താവ് മുറ്റിലുമായി അനുഗ്രഹിക്കുക. ഈ പ്രേയറിൽ സംബന്ധിച്ചിരിക്കുന്ന എല്ലാ മക്കളെയും ഇതിന്റെ കരങ്ങളിൽ ഏൽപ്പിക്കുന്ന അപ്പ മുറ്റിലുമായി കർത്താവ് എല്ലാവരുമായി നടത്തുന്ന ഈ പ്രേയർ ആമേ ഹല്ലേലൂയ കർത്താവ് എല്ലാ കുടുംബങ്ങൾക്കും അനുഗ്രഹമായി തീരുവാൻ എന്റെ കർത്താവ് സഹായിക്കും. വലിയ വെച്ചേ യേശു ക്രിസ്തുവിന്റെ നാമത്തിൽ തന്നെ ആമേൻ. ஆமேன் ஆமேன். கர்த்தர்தாமே சகோதரியே கர்த்தர்தாமே ஆசீர்வதித்து இந்த விண்ணப்பத்தை கேட்ட கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் 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 சோத்திரம். அடுத்தபடியாக நாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு கண்ணீரின் ஜெபம். அப்போ பிரசங்கி 11:1 உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அது அநேக நாட்களுக்கு பின்பு பலன் காண்பார். இப்போ கண்ணீர் அன்புன்னு சொன்னா ஆண்டவர் சமூகத்துல நொறுங்குண்ட இருதயத்தோடு நம்ம போகும்போது தான் ஆண்டவர் அதுக்கு உடனே ஒரு பதிலளிப்ப. நம்ம கண்கழிந்து ஒரு சொட்டு கண்ணீர் வாரதா கர்த்தர் விரும்ப மாட்டார். நம்ம கண்ணீரோடு இப்போ ஒரு கண்ணீரோடு போகும்போது உடனே அதற்கு ஒரு பலன் கிடைக்கும். இன்னும் ஒண்ணு என்னன்னு சொன்னா எலியா நம்மளை போல ஒரு பாடுள்ள மனுஷனா இருந்து கருத்தாய் ஜோமன்ன போது அந்த வானம் அடைக்கப்பட்டிருந்த வானம் திறந்து மழை பெய்தது. அதே மாதிரி நமக்கு ஒரு கண்ணீர் அனுபவம் எல்லா நம்ம பிரேயர் குரூப்ல இருக்கிறவங்களும் சரிதான், ஒரு விசுவாச குடும்பங்கள்ல இருக்கிறவர்களுக்கும் சரிதான், ஒரு கண்ணீர் அனுபவம் நமக்கு கண்டிப்பா வேணும். அப்பந்தான் அந்த ஜபத்துக்கு அந்த நமக்கு ஒரு வல்லமை இருக்கும். ஏனா தானே நம்ம இருக்கக்கூடாது. இப்போ ஒரு பிரேயர் நடந்துட்டு இருக்க சமயத்துல நம்ம வேலை செய்துட்டு அப்படி இப்படி இருக்கக்கூடாது. ஒரு சின்சியராக அந்த இடத்துல நம்ம இருந்து ஒரு கண்ணீரோடு ஆண்டவர் சமூகத்துல நம்ம இருந்து ஜெபம் பண்ணலாம். ஒரு கண்ணீர் அனுபவம் நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தரும்படியாக யாராவது ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. அப்பா மே நன்றியோடு மே துதிக்கிறோம் அப்பா, மே துதிக்கிறோம் அப்பா, மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிக்கப்பட்ட கர்த்தாவே நல்ல சமயத்துக்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே இந்த நேரத்தில் ஆண்டவரே வாலிபர்களுக்காய் ஜெபிக்கும்படி கர்த்தாவே ஹல்லேலூயா ஆண்டவரே நேரங்களுக்கு கர்த்தாவே இப்படி ஆட்பட்டதான் ஒரு ஆள் பெயரை கர்த்தாவே ஏறெடுப்படுத்தின கிருபைக்காக நன்றி கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இதற்கு காரணக்காரா இருக்கிற கர்த்தாவே உட மகளை குடும்பமாய் கர்த்தர் ஆசீர்வதிக்கணுமா. ஜெபிக்கிறோம் பிள்ளைகளையும் கர்த்தர் கர்த்தாவே ஹல்லேலூயா சகோதரன் கர்த்தர் ஆசீர்வதிக்கணுமா. ஜெபிக்கிறோம் விசேஷமா ஜெபத்தை நடத்துகிற அருமையான கர்த்தாவே உட மகளுக்காய் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கணுமா. ஜெபிக்கிறோம்
ஆண்டவரே, இந்த நேரத்தில் சொல்லப்பட்ட ஜெப விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டீர். அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான் என்று சொன்னது போல கர்த்தாவே, இந்த நாட்கள் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த நாட்கள் ஆண்டவரே வாலிபர்களுக்காகவும் தேசத்துக்காகவும் ஆண்டவரே கர்த்தாவே எங்கள் குடும்பத்துக்காகவும் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நாங்கள் கண்ணீரோடு கர்த்தாவே ஏகாக்கிரதையோடு ஒரு மனதோடு கர்த்தாவே ஜெபிக்கிறதான கர்த்தாவே ஒரு ஜெப விண்ணப்பத்தை கர்த்தாவே நீர் எங்களோட வாழ்க்கையில கர்த்தர் தர வேணுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆகார் வனாந்திரத்திலே கர்த்தாவே எழுத போது கர்த்தாவே ஆகாரின் சத்தத்தை கேட்டது போல கர்த்தாவே கண்ணீரை கண்ட கர்த்தர் ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் அப்பா உம்முடைய சமுத்திர ஆண்டவரே ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் கண்ணீரோடு கர்த்தாவே ஜெபிக்கும்படியா என்னதை விடையாக்கணுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே எத்தனையோ வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே கர்த்தாவே இந்த நாட்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள் கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே கர்த்தாவே நாங்கள் கண்ணீரோடு ஜெபிக்கும்படி கர்த்தாவே இந்த நாட்கள் கர்த்தாவே எங்களோட வாழ்க்கையில கத்தரிடணுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவர். ஒரு உத்தரவாதம் உள்ளவர்களாய் ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆழத்திலிருந்து கர்த்தாவே ஆண்டவரே வாய் வளல்ல கர்த்தாவே வாயிலே கர்த்தாவே ஆண்டவரே வாய் விளைவை பேசி ஆண்டவரை விடுகிற அவஸ்தை அல்ல ஆண்டவரே. இருதயபூர்வமாய் ஆண்டவரே கர்த்தாவே வெம்பலோடு கர்த்தாவே நம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே ஜெபிக்கத்தக்கதாக என் தேவனுடைய ஆக்கணுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தா வாலிப இளமை மாய ஆண்டவரே மாயாய உலகத்தில் ஆண்டவரே வாலிபர்கள் அழிந்து போகாதபடி ஆண்டவரே அவர்கள் கர்த்தாவே திறப்பில் நிற்கத்தக்கதாக ஆண்டவரே இந்த நாட்கள் எங்களை கர்த்தர் ஒன்று கூட ரூபாந்திரப்படுத்தணுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஏனதான் நல்ல கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹல்லேலூயா. ஆண்டவரே நம்முடைய பாதத்துல அமர்ந்திருக்கு கர்த்தாவே ஹல்லேலூயா. மரியாளோ தன்னை விட்டு விடப்படாத நல்ல பங்கு தெரிந்து கொண்டது போல கர்த்தருடைய பாதத்தில் ஆண்டவரே நாங்கள் இந்த நாட்கள் ஜெபிக்கிற நேரத்தில் எல்லாம் ஆண்டவரே கர்த்தாவே உடைய பாதத்தில் அமர்ந்திருந்து ஆண்டவரே கண்ணீரோடு ஜெபிக்க என் தெய்வமே நீர் எங்களுக்கு உதவி செய்யணுமா ஜெபிக்கிறோம். ஜெபத்தில் நடத்துகிற மகளை ஒன்று கூட உடைய கரங்களே சமர்ப்பிக்கிறேன் கர்த்தாவே. தொடர்ந்து சொல்கிற எல்லா பாயண்டிலும் கர்த்தருடைய அபிஷேகத்தின் வல்லமை வியாபரிக்கும்படியா என்று விடையாக்கணுமாய் பிரார்த்திக்கணும் கர்த்தாவே ஹல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே. நீர் அவிதமாய் செய்யப்பட கிருபைக்கா நன்றி. தாழ்த்துடன் கிருபைக்குள்ளே மறைத்து எல்லா குறை குற்றங்களே மன்னிப்பு பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் கிருபையினாலே ஒவ்வொருவருக்கும் நமக்கு கண்ணீர் அனுபவத்தை தந்து இந்த நாட்கள் வழி நடத்த போகிறபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் சோத்திரம் 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 சோத்திரம். ஜபித்த சிஸ்டரையும் கர்த்தர் தாமை பொறுப்படுத்திக் கொள்ளணும். அவளோட குடும்பங்களை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஸ்தோத்திரம் சோத்திரம் 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 சோத்திரம். அடுத்தபடியாக நம்முடைய ஒவ்வொரு ஜபமும் ஒரு பூமிக்குரிய காரியங்களாக தான் காணப்படுகிறது. கொலோசையர் 3:2 என்ன சொல்லியிருக்குன்னா, பூமிக்குரியவளே அல்ல மேலானவைகளே நாடுங்கள். மேலானவைகள் இந்த பூமிக்குரிய கூடாரம் அழிந்து போகும். அழியாத ஒரு ஆத்துமா இருக்குது. சில நேரங்கள்ல ஆத்துமா சோர்ந்து போகும்போது நம்ம வெளிச்சத்தில் இருந்தாலும் ஒரு இருளின் பாதைக்குள்ளாக கடந்து போகிற ஒரு அனுபவமாக காணப்படுற ஒரு சோர்வினார். நமக்கு பூமிக்குரிய காரியங்களுக்காக நமக்கு எல்லாம் வேணும். பூமிக்குரிய காரியங்கள் ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு பூமிக்குரிய காரியம் வேணும். ஆனாலும் நமக்கு அழியாத ஒரு ஆத்துமா இருக்கு. அந்த ஆத்துமாத்துக்காக நம்ம அது சோர்ந்து போகக்கூடாது. நம்ம ஒரு நேரம் நம்ம சாப்பிடாம இருந்தா நமக்கு எவ்வளவு கேஸ் ட்ரபிள் வருது, கஷ்டமா இருக்குது, தலை சுத்து வருது. அப்போ நம்ம ஆத்துமாத்துக்கு ஒரு இது கொடுக்காம இருந்தாச்சுன்னா அது எவ்வளவு சோர்ந்து போகல. அப்படி நம்ம இருக்கக்கூடாது. இந்த நாட்களில் நம்முடைய கேட்ட வசனத்தின் பிரகாரமாக நாட்கள் பொல்லாதவைகள். அதனால நம்ம உண்மையாகவே ஆவிக்குரிய காரியங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னு சொன்னா, தேவையானது ஒன்று. மரியாள் தன்னை விட்டெடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். அது மாதிரி நம்ம அந்த பூமிக்குரிய காரியங்கள் இல்லை, மேலானவைகளை நம்ம நாடி ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்ளணும். ஒரு அபிஷேகம்னு சொல்ல சமயத்துல ஃபர்ஸ்ட் இருந்த அபிஷேகம் இல்லை, அன்னுதினமும் அபிஷேகத்தை நம்ம புதுப்பிக்கணும். அது ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னு சொன்னா, இப்ப காலம் கடைசி அறிக்கிறதுனால 2 தீமோத்தேயு 3 அந்த வசனம் ஃபுல்லா பார்க்கும்போது இந்த காலத்துல உள்ள ஒவ்வொரு மக்கள் பணப்பிரியராயும் சோப இல்லாதவளாம் இணக்கம் இல்லாதவளும் விசுவாசம் இல்லாதவளும் அப்படிதான் காணப்படும். அப்ப நம்ம ஆவிக்குரிய இதுல நம்ம வளரும் போது இதெல்லாம் நம்மை விட்டு அகன்று போகும். மெயின் திங் என்னன்னா, நம்ம பூமிக்குரியவங்கள் அல்ல, நம்ம பரலோகத்துக்குரியவர்கள். அதனால நம்ம ஆவிக்குரிய காரியங்கள்ல நம்ம வளர ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணணும், பாரத்தோடு ஜெபம் பண்ணணும்.
ஹalleluya ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கிருபை இரக்கம் நிறைந்த நல்ல தேவனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா ஆண்டவரே, ஏசப்பா இந்த ராத்திரி வேளையில அப்பா உம்முடைய பாதப்படியில அப்பா உம்மை முன்னோக்கி பார்க்க நீ தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே ஏசப்பா, இப்போ சொல்லப்பட்ட ஜெபம் பத்தி உம்முடைய கரங்கள் ஒப்படைக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, நாங்கள் பூமிக்குரிய காரியங்களை அதிகமாய் தேடாதபடி ஆண்டவரே ஏசப்பா மேலானவைகளை நாடி தேட எங்களுக்கு கிருபை தாங்க ஏசப்பா. ஹalleluya ஏசப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. உலக காரியங்களை நாங்கள் மூழ்கி விடாதபடி ஆண்டவரே ஏசப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அதிகம் ஆண்டவரே, நாங்க ஏசப்பாக்காக என்ன செய்யலாம் அந்த மேலான சிந்தி எங்களுக்குள்ள வரணும் கர்த்தாவே. ஹalleluya ஆண்டவரே, அதிகமா பைபிள் படித்து ஆண்டவரே ஏசப்பா ஜெபிக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஏசப்பா சித்தம் செய்யணும் கர்த்தாவே. ஆண்டவரே ஏசப்பா, அதுக்கு ஏசப்பா பரிசுத்தாவி எனக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே ஏசப்பா, எங்கள் ஒவ்வொருவருக்கு மேலே ஆண்டவரே ஏசப்பா என்ன சித்தம் வைத்திருக்கிறார், என்ன திட்டங்கள் இருக்கிறதோ அதை செய்ய ஆண்டவரே பரிசுத்தாவியானவரே நீங்க உதவி செய்யுங்கப்பா. ஹalleluya ஏசப்பா, ஸ்தோத்திரம் 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 அப்பா. எங்களை ஒவ்வொருவரையும் நீங்க உலகத்துல வைத்திருப்பது ஆண்டவர் நோக்கம் உண்டுப்பா. ஆண்டவரே ஏசப்பா, வெறுமையை வைக்கல கர்த்தாவே. நீ தந்த தாளந்துகளை உமக்காக பிரயோஜனப்படுத்த எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. ஆண்டவரே, சத்துருடைய கண்ணில நாங்க சிக்கி கொள்ளாதபடி ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே, உமக்குள்ள ஜெயிக்க ஏசப்பா எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்யுங்கப்பா. ஆண்டவரே ஏசப்பா, உம்முடைய பாதுகாப்பு வளையத்துக்குள்ள வைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரப்பா. எங்களுடைய சிந்தையில ஏசப்பா, எங்கள் நடக்கையில எதுலையுமே எந்த பாவம் வந்துடக்கூடாது கர்த்தாவே. அப்பா, எல்லாவற்றையும் நாங்கள் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்க கிருபை செய்யுங்க ஏசப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரப்பா. இந்த உலக காரியங்கள் அழிந்து போகிறது ஆண்டவரே, அழிந்து போகக்கூடியது கர்த்தாவே. ஆண்டவரே ஏசப்பா, நாங்கள் உமக்காக செய்கிற ஒவ்வொன்றும் ஆண்டவரே ஏசப்பா நீர் பரலோகத்துல கணக்கு வைத்திருப்பீங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பூமியில கட்டுகிற எல்லாமே பரலோகத்திலும் கட்டப்படும் சொன்னீரே கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உலகத்துக்கு என்று நாங்க ஓடுகிறது எல்லாமே வீணப்பா. ஆண்டவரே சப்பா, அது ஒரு பிரயோஜனமே இல்லை கர்த்தாவே. ஆண்டவரே சப்பா, அப்படிப்பட்ட இந்த உலகத்துல ஆண்டவரே நாங்க உலகத்துக்காக வாழக்கூடாது கர்த்தாவே, உமக்காக வாழணும் கர்த்தாவே. இந்த ஒரே ஒரு வாழ்க்கைப்பா ஆண்டவரே, இது உமக்காக வாழ்ந்து முடிக்கணும் கர்த்தாவே. ஏசப்பா ஸ்தோத்திரம், உம்முடைய சித்தம் செய்து முடிக்கணும் கர்த்தாவே. நீங்க எப்படி பிதாவின் சித்தம் செய்து முடிச்சீங்களோ அதே போல உங்க பிள்ளைகளாகிய நாங்களும் நாங்க ஒவ்வொரு ஆண்டவரே உங்க சித்தம் செய்யணும் கர்த்தாவே. நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடிக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. ஆண்டவரே ஏசப்பா, இந்த பூமியில எங்களை வைத்திருக்கிற ஒவ்வொரு செகண்டும் நாங்கள் உமக்காக வாழணும் கர்த்தாவே. அப்பா ஆண்டவரே, ஆவிக்குரிய காரியங்களை சிந்திக்கணும் கர்த்தாவே, ஆவிக்குரிய காரியங்களை பேசணும் கர்த்தாவே. யாரை பார்த்தாலும் நாங்க சுவிசேஷம் சொல்லணும்ப்பா. ஹalleluya ஆண்டவரே, எங்களுக்கு கிருபை தாங்க ஏசப்பா. உடைய பாதபடியில தாழ்த்தி தருகிறப்பா. இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஆமீன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே பூமிக்குரிய காரியங்கள் அல்ல, மேலானவைகளே நம்ம நாடணும். இந்த பூமிக்குரிய காரியங்களுக்கு மட்டுமாக நம்ம ஆண்டவர் சமூகத்திலே போவோமானால் எல்லா மனிதரை பார்த்து நம்ம பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக மாறிவிடும். அதில் நமக்கு பூமிக்குரிய காரியங்களை ஆவிக்குரிய காரியங்களை ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம பெற்றுக்கொள்ள கர்த்தர் தாமே உதவி செய்யும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஜெபித்த சகோதரியும் குடும்பத்தையும் கர்த்தர் அளவில்லாதபடி ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக குழந்தை பாக்கியம். நம்ம எப்பவுமே அஸ் யூஷுவலா ஜோம் பண்றதுதான். நம்ம கிறிஸ்தவங்கள குடும்பத்தை இப்ப பாருங்க, இப்போ அநேக பேருக்கு பிள்ளைகளை எங்க சபையில கூட 10க்கும் மேற்பட்ட பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை. எங்க குடும்பத்துல கூட பிரில்லியன் சொல்லிட்டு எங்க அண்ணிக்க பையன், அவனுக்கு கூட கல்யாணம் முடிஞ்சு 5-6 வருஷம் ஆயாச்சு, குழந்தை பாக்கியம் இல்லை. இது என்ன முன்னோர்கள் செய்த பாவமா இல்ல நம்ம செய்த பாவமா? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. அநேக கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு கூட இன்னைக்கு குழந்தை இல்லை. அநேகர் தன்னுடைய தாலிகள் விற்கிறாங்க, தன்னுடைய சொத்து விற்கிறாங்க, கடைசியா அவங்க வீடை விற்கிறாங்க. அப்படி இருந்தப்புறம் கூட குழந்தை பாக்கியம் இல்லை, ஏனென்று தெரியாது. ஆனால் இந்த குழந்தை பாக்கியம் சொல்லுது கர்த்தர், பிள்ளைகள் கர்த்தரால் கிடைக்கும் சுதந்திரம். கற்பத்தின் கனி அவர் தான் நமக்கு தரணும். எவ்வளவு நிந்தைகள், அவமானங்கள், மலடி என்ற வார்த்தை கேட்கும்போது பரிதாபமா இருக்கிறது. ஹாஸ்பிட்டல்ல வரும்போது அவர்கள் அழுவார்கள். எத்தனையோ ஹாஸ்பிட்டல்ல நாங்கள் போயாச்சு, ஆனாலும் எங்களுக்கு கிடைக்கவில்லை சிஸ்டர். அப்படிப்பட்ட ஒவ்வொருக்கு அந்த வேதனை இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அந்த குழந்தை பாக்கியம் இல்லை, வீட்டுல ஒரு ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் மட்டும் இருந்தா அது எவ்வளவு வேதனை. அதே நேரத்துல 2 பிள்ளைகள் விளையாடிட்டு இருக்கும்போது அவங்க கர்த்தருக்குள்ளாக சந்தோஷப்படுவாங்க, இந்த மாம்சீக பிரகாரமாக அவங்க சந்தோஷப்படும்.
கர்த்தர் தாமே அந்த அடைத்திருக்கிற கற்பத்தை கர்த்தர் தாமே திறக்கணும். ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளுக்கும் சாராளை நினைத்த தகப்பன், அன்னாளின் கண்ணீரை கண்ட தகப்பன், இந்த நாட்கள் கண்ணீரோடு அவருடைய சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் இந்த புத்திர பாக்கியத்தை கர்த்தர் கட்டளையிடும்படியா யாராவது ஒரு ஆளு ஜோபன். சோதரம் 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 கர்த்தர் நல்லவர். ஆண்டவரே உமக்கு சோத்திரம். ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம். ஒரே ஒரு விஷயத்த சொல்லிட்டு நான் ஜெபத்துக்கு போறேன். கற்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால், ஆமென் ஆண்டவரே ஸ்தோத்திரம், இப்படிப்பட்ட அனுபவத்துல இருக்கிற பிள்ளைகளுக்காக, ஆமென் ஆண்டவரே, இப்படிப்பட்ட அனுபவத்துல இருக்கிறவங்க, கர்ப்பத்தின் கனி இல்லாம இருக்கிறவங்க, இப்ப இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்க தொடங்குனா கர்த்தர் கிரியை செய்வார். ஏன்னு சொன்னா, யோபு தன்னுடைய சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்ய தொடங்கின போதே சிறையிருப்பு மாறுச்சு. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ண தொடங்குவோம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, அளவற்ற அன்பினாலும் எண்ணற்ற நன்மையினாலும் இந்த காலை வேலை முதல் கண்மணி போல பாதுகாத்து இந்த ராத்திரி வேலையை காண செய்திருக்கீங்க டேடி. ஆண்டவர், இந்த ராத்திரி வேலை உங்க சமூகத்துல தருகிறோம் ஆண்டவரே. அன்பு தேவனுடைய மனுஷி சொன்னாங்க ஆண்டவரே, கர்ப்பத்தின் கனிக்காக ஆண்டவரே ஏசப்பா நீங்க ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவரே. ஏசப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவர். கர்ப்பத்தின் கனி கர்த்தரின் சுதந்திரம். மலடியை சந்தோஷமான பிள்ளை தாட்சியாக்கி வீட்டிலே மகிழ பண்ணுவேன் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. ஆனால் ஆண்டவரே, கடந்த நாட்களிலே நீங்க வாக்கு பண்ணினீங்க, இந்த வருடத்திலே சில பிரேயர் வாரியர்ஸ் ஃபேமிலியிலே மழலையின் சத்தம் கேட்கப்பட வேண்டும் என்று ஆண்டவரே. அப்பா, சமூகத்துல அப்படிப்பட்ட சகோதரங்கள் இருக்கிறார்கள் ஆண்டவரே. ஏசப்பா, பெயர் தெரியாது, ஆனாலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த ராத்திரி இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம், இவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியான ஒரு உதவி செய்யணும், நல்ல செய்திகள் கேட்கணுமே ஆண்டவர். அந்த வசனத்தை பிடித்துக் கொள்கிற தேவ பிள்ளைகளோட வாழ்க்கையில இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அந்த மலட்டு கற்பங்கள் ஆண்டவரை மாறி புதிய ரத்தம் தளிக்கப்பட்டு இயேசுவின் ரத்தத்தின காத்திருந்து பலனடைகிற அன்னாளை போல ஆண்டவரை உம்முடைய கரம் கூட இருந்து ஆண்டவரை இருதயத்துல விம்மி கொண்டிருந்த அண்ணாவை ஆண்டவரை கண்ணோக்கி பார்த்த தகப்பன், தேவ பிள்ளை சொன்னது போல தனிமையா இருப்பது எவ்வளவு வேதனை. அப்படிப்பட்ட வேதனையோடு இருக்கிற அப்படிப்பட்ட சகோதரங்கள் மத்தியில என் அருமை தகப்பனுடைய கரம் வெளிப்படணும், அந்த ரத்தத்திலே வெளிப்படணும், அந்த உத்திரத்துல இயேசுவின் நாமத்துல உம்முடைய கரம் வெளிப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா ராஜா ஆண்டவரே, ஒரு தடவை கன்சீவ் ஆகி மறு தடவை அந்த மாடு முற்றுறது போல அனுபவத்தை கண்டு ஆண்டவர் அபோஷமாகி போகிற அனுபவங்கள் ஆண்டவரை சத்துரு வஞ்சிக்கிற வலுசற்பத்தின் கிரியைகள் இயேசுவின் நாமத்துல செயலற்று போகணுமே. பரிசுத்த ஆவியான ஒரு புது பலனோடு ஆண்டவரை வருகிற நாட்களில் என் தேவ பிள்ளைகள் மத்தியில, என் சகோதரங்கள் மத்தியில ஒரு நல்ல செய்தி கேட்க கர்த்தர் கிரியை செய்யும்படியா நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, இயேசுவின் நாமத்தில் நீர் சொன்ன வார்த்தை வாக்கு தத்தங்கள் இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகளோட வாழ்க்கையில இயேசுவின் நாமத்துல நிறைவேறும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, நாங்க விசுவாசிக்கிறோம், நீர் ஜீவிக்கிற தேவன் ஆண்டவரே. ஏசப்பா, தலைமுறை அற்றவராய் மாற்ற மாட்டீங்க ஆண்டவரே, தலைமுறையை கொடுத்து ஆசீர்வதிப்பேன்னு தான் சொல்லி இருக்கீங்க ஆண்டவரே. ஏசப்பா, சூழ்நிலையினால் சிச்சுவேஷனால் ஆண்டவரே சாபங்களோ ஆண்டவரை பாரம்பரியங்களோ அந்த பிள்ளைகளை தொடக்கூடாது ஆண்டவரை. பரிசுத்த ஆவியான கூட இருந்து பலப்படுத்தணும். அப்ப வருகிற நாட்கள் நல்ல சாட்சியை கேட்போம் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. மகிமையின் கரம் கூட இருக்கட்டும். நடத்துற தேவ பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த குரூப்புக்கு காரணமான சகல சகோதரங்களுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கருத்திலே தருகிறோம், தாழ்த்துகிறோம். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். சூத்திரம் சூத்திரம். கர்த்தர் தாமே நம்முடைய ஜெபத்தை கேட்டு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு எல்லாருக்கும் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் சோத்திரம் 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 சோத்திரம். இதற்காக பிரேயர் பாரத்தோடு பிரேயர் பண்ண பிரதர் பிரின்ஸையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிக்கணும், அவருடைய தேவைகளெல்லாம் சந்திக்கணும், அவருடைய ஊழிய பாதையில இன்னும் அதிகமா எடுத்து பிரயோஜனப்படுத்தும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் சோத்திரம் 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 சோத்திரம். நம்முடைய தேசத்தில் அநேக குடும்பங்கள்ல வீடு இல்லை, கடன் பிரச்சனை, குடும்பத்தில் ஒரு தெய்வ சமாதானம் இல்லை. அவங்க ஒய்ஃப் எல்லாம் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, ஹஸ்பண்ட் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க, ரகசியமாட்டு தான் வருவாங்க. அந்த மாதிரிப்பட்ட அனுபவங்களை எல்லாம் நம்மளுடைய குடும்பத்திலிருந்து, நம்மளுடைய நாட்டிலிருந்து, நம்முடைய தேசத்திலிருந்து கர்த்தர் தாமே அப்புறப்படுத்தணும். அதற்காக யாராவது ஒரு ஆலோசனை.
ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறேன் ஏசப்பா, துதிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, அந்த இறைவேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. ஸ்தோத்திரம் கொடுக்கப்பட்டதான விண்ணப்பத்தை சமூகத்தில் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறேன் ஏசப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அநேக கடன் பிரச்சனையோடு இருக்காங்கப்பா. ஏத்த சொல்லப்பட்டிருக்கு ஆண்டவரே, கடன் வாங்காதிருப்பாய் கடன் கொடுப்பாய் என்ற வசனத்தின் பிரகாரம் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஸ்தோத்திரிக்கிறேன் ஏசப்பா. சில குடும்பங்களுக்கு கர்த்தாவே கணவன் ரட்சிக்கப்பட்டிருப்பார், மனைவி ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்கப்பா. மனைவி ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, கணவன் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க ஆண்டவரே. பெற்றோர் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க ஏசப்பா. பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, பெற்றோர் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. இப்படிப்பட்டதான குடும்பங்கள் தேசத்துல அநேகமாய் காணப்படுது தகப்பனே. ஸ்தோத்திரம். இப்படிப்பட்டதான குடும்பங்கள் கர்த்தாவே அப்பா, குடும்பமாய் ஆண்டவரே ரட்சிக்கப்பட்டு குடும்பமாய் ஆலயத்தை கடந்து குடும்பமாய் தேவனை ஆராதிக்கிற பிள்ளை நீ மாற்ற வேண்டும்படி செபிக்கிறேன் தகப்பனே. ஸ்தோத்திரம். தனிமையானவருக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கொடுப்பேன் என்று சொன்ன தேவன் நீங்க ஆண்டவரே. அப்பா சோத்திரிக்கிற சப்பா, சோத்திரம் 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 தகப்பனே. சோத்திரிக்கிற ராஜா ஆண்டவரே துதிக்கிறேன் தகப்பனே. அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு வீடுகளை ஏற்படுத்தி கொடுக்க முடியான்னு செபிக்கிறேசப்பா. ஆண்டவரே வீடுகளை கட்டுற தேவன் நீங்க ஆண்டவரே. சோத்திரிக்கிறேசப்பா. தனிமையான வீடு ஏற்படுத்தி கொடுப்பேன்னு சொன்ன தேவன் நீங்க தகப்பனே. சூத்திரம். அப்படியே வீடு வேண்டும், வீடு கட்ட வேண்டும் வாஞ்சிக்கிற பிள்ளைகளோட கஷ்டம் நாட்களில் வீடு கட்டி கொடுக்க தேவன் உதவி செய்வீராக. தேவைகள் சந்திக்கப்படுவதாக, இடங்கள் அமைவதாக தகப்பனே. சோத்திரிக்கிறேசப்பா. ஆவியான கிரியை செய்ய வேண்டும் செபிக்கிறேன் தகப்பனே. சோத்திரப்பா. கர்த்தர் வீட்டை கட்ட பிரயாசம் விருதா என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறது போல நீரே ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் வீடுகளை கட்டி தர முடியாது செபிக்கிறோம் அப்பா. கடன் பிரச்சனை மாற்றி போடுவதற்காக நன்றி தகப்பனே. அப்படியே கூட கர்த்தாவே நாமத்துக்கு அனைவரும் முடியாது செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தை ஜெபிக்கன்னு சொல்ல பிதாவே, ஆமென். ஆமேன் 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 ஆமேன். கர்த்தர் தாமே இந்த ஜெபத்தை கேட்டு குடி வரையிலிருந்து குடும்பத்திலிருந்து சமாதானங்கள், வீடு இல்லாதவர்கள், கடன் பிரச்சனை எல்லாம், நீயும் அநேக சாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்காதிருப்பாய் என்று சொன்ன வேத வசனத்தின்படி ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணும். ஸ்தோத்திரம் சோத்திரம் 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 சோத்திரம். இதற்காக பாரத்தோடு ஜெபித்த சகோதரியின் குடும்பத்தின் தேவைகளையும் கர்த்தர் தாமே சந்திக்கும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணும். ஸ்தோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். மத்தியானம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை உள்ள ப்ரேயரில் பிரின்ஸ் பிரதர் சொன்னாங்க, தசம் பாகத்தை பற்றி பேசினாங்க. எனக்கு உடனே டச் ஆச்சு. சில நேரங்களில் தவறி விடுகிறோம். நம்முடைய பிரச்சனையினால தசம பாகங்களுக்கு கொடுக்காதபடி நம்ம தவறி விடுறோம். கர்த்தர் தாமே இந்த நாட்களில் ஒவ்வொரு விசுவாச குடும்பத்தில் உள்ள எல்லா தசம பாகத்தையும் நம் பண்டகசாலையில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அதுதான் நியாயப்பிரமாணம். அதுதான் மல்கியா 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல சொல்லி இருக்குது. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாகும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டகசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகளை திறந்து இடங்கொள்ளாமற் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ண மாட்டேனோவென்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம இல்ல, சேனைகளின் கர்த்தரை நம்ம எந்த இடத்துலயும் கர்த்தரை சோதித்து பாருங்கள்னு ஒரு இடத்துலயும் சொல்லல. ஆனா நீங்க தசம பாகத்தை நாம் தசம பாகத்தை கொண்டு பண்டக சாலையில கொடுக்கும் போது ஆசீர்வதிக்க மாட்டேன்னு சோதித்து பாருங்கள். அமைக்கி குலுக்கி சரிந்து விழும்படிக்கு கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமா இருக்கிறார். அப்புறம் இன்னொரு இடத்துல புதிய ஏற்பாட்டுல சீஷர்கள் கேட்கும் போது ஆண்டவர் சொல்லியாரு, தேவனுடையதை தேவனுக்கும் ராயனுடையதை ராயனுக்கும். இது முக்கியமான ஒரு பாயிண்ட். அப்ப நம்ம கண்டிப்பா கொடுக்க தான் செய்யணும். எந்த விதத்திலும் நம்ம அதை தவறவே விடக்கூடாது. அப்பொழுது கண்டிப்பா எப்படியா இருந்தாலும் என்னுடைய பிள்ளை எவ்வளவு கஷ்டத்துல இந்த தசம பாகத்தை கொண்டு தர்றாங்க, நம்ம அவங்களை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் இறங்கி வந்து வானத்தின் பலகளை திறந்து நம்ம ஆசீர்வதிப்பார். அந்த ஒரு வெளிப்படுத்தல் இந்த நாளில் நம் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தரும்படியாக யாராவது ஜெபம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுப்பா ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. ஹல்லேலூயா. அஜிஸ்டலா சிஸ்டர் பண்ணுங்க, பிரேயர் பண்ணுங்க. சோஸ்திரிக்கிறோம் ஆண்டவரே, மெய் துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தரே, மெய் துதிக்கிறோம், மெய் சோஸ்திரிக்கிறோம், மெய் சோஸ்திரிக்கிறோம் தகப்பனே. அன்பின் பரலோக பிதாவே, மெய் நன்றியோடு துதிக்கிறோம், மெய் சோஸ்திரிக்கிறோம் தகப்பனே. கர்த்தாவே, சொல்லப்பட்ட விண்ணப்பத்திற்காக ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல வருகிறோம் தகப்பனே. ஹாலே லூயா ஹாலே லூயா. கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா. ராயனுக்குரியதை ராயனுக்கும் கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கும் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவரே நீங்க ஆண்டவரே வாழ்ந்த
இந்த நாட்கள்ல அறிவுறுத்தி தகப்பனே நீங்க அப்படியே செய்தீங்கப்பா. காணிக்கை பெட்டிக்கு முன்னால் போய் இருந்து ராஜா காணிக்கை போடுகிறவர்களை ஆண்டவரே ஹalleluya நீங்க கனப்படுத்தின தேவன் ஆண்டவரே. ஆமாண்டவரே ஹalleluya தசம பாகங்களை பண்டக சாலையில கொண்டு சேர்க்க வேண்டும் என்று சொன்னீங்கப்பா. நாங்க எதனால் வஞ்சித்தோம் என்று சொல்லி ஆண்டவரே அப்பா ஜனங்கள் கேட்கும் போது தசம பாகத்தில் நான் தானே என்று ஆண்டவரே நீங்க சொல்றீங்க தகப்பனே. ஹalleluya 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 அநேக வேளைகள்ல நாங்க நினைக்கிறோம் தகப்பனே நாங்க எதுல வஞ்சனை செய்தோம் என்று. கர்த்தாவே ஹalleluya நீங்க எல்லாவற்றிலும் ஆண்டவரே தசம பாகம் செலுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கீங்க தகப்பனே. மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சித்தீர்கள், எதினாலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள், தசம பாகத்திலும் காணிக்கைகளிலும் தானே என்று ஆண்டவரே ஹalleluya நீங்க சொல்லியிருக்கீங்க தகப்பனே. அப்பா ஹalleluya நாங்கள் ஆண்டவரே உமக்குரியதை உமக்கு நாங்கள் செலுத்த கர்த்தாவே நீர் எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. அநேக வேளைகள் ஆண்டவரே அநேக வேளைகள்ல தவறி போகிறோம் தகப்பனே. கர்த்தாவே நாங்கள் உம்மை வஞ்சிக்காதபடி ராஜா அப்பா தசம பாகங்களின் காணிக்கைகளை ஆண்டவரே பண்டக சாலையிலே கொண்டு வந்து போட எங்களுக்கு நீர் உதவி செய்யுங்கப்பா. அப்பா கர்த்தருடைய கரம் குறுகி போயிட்டோ என்று சோதித்து பார்க்க சொன்னீங்க தகப்பனே. ஹalleluya அவனவன் அழைக்கிற அளவின்படியே அவனவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி இருக்கீங்க தகப்பனே. கர்த்தாவே முதற் பலனிலும் ஆண்டவரே அப்பா விளைச்சலில் முதற் பலனிலும் எல்லாவற்றிலும் ஆண்டவரே அப்பா தசம பாகம் செலுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே நீங்க சொல்லி இருக்கீங்கப்பா. அப்படியே ஆண்டவரே அப்படியே உம்முடைய சத்தத்திற்கு நாங்கள் கீழ்ப்படிந்து தகப்பனே அப்பா கீழ்ப்படிந்து ஆண்டவரே இயேசுவே நாங்க ஆண்டவரே எங்கள் முதற் பலனிலும் ஆண்டவரே அப்பா எங்கள் நிலத்தில் விளைகிற எல்லாவற்றிலும் ஆண்டவரே தசம பாகம் செலுத்த தகப்பனே. அதே போல ஆண்டவரே அப்பா அப்பா ஹalleluya காணிக்கைகளினாலும் ஆண்டவரே அப்பா அப்பா உமக்கு ஆண்டவரே நன்றி பலிகளை ஏறெடுக்க என் தேவன் உதவி செய்யுங்கப்பா. பொருத்தனை காணிக்கையாவது ஆண்டவரே நன்றி காணிக்கையாவது எதுவாக இருந்தாலும் ஆண்டவரே உடனடியாக ஆண்டவரே நாங்கள் அதை செலுத்தி விட என் தேவனே நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க தகப்பனே. ஆமாண்டவரே எங்கள் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறவர் நீர் ஆண்டவரே. ஆமாப்பா எங்கள் கையின் பிரயாசம் பொத்தலான பையில் போடப்பட்டது போல் இராமல் ஆண்டவரே அதை ஆண்டவரே 30, 60, 100 ஆசீர்வதிக்கிற தேவன் நீர் தான் ஆண்டவரே. அப்பா நாங்க உமக்கு ஆண்டவரே நீர் கொடுத்ததிலிருந்து தான்ப்பா நீங்க கேக்குறீங்க ஆண்டவரே. நீங்க கொடுத்ததிலிருந்து நாங்க ஆண்டவரே அப்பா மன நிறைவோடு சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு அதை கர்த்தருடைய சமூகத்துல கொண்டு வந்து செலுத்த என் தேவன் கிருபை செய்யுங்கப்பா. அதே போல ஆண்டவரே அந்த செலுத்துற காணிக்கைகள் தசம பாகங்கள் எல்லாம் ஆசாரியனுடையது என்று சொல்லியிருக்கீங்கப்பா. அந்த ஆசாரியனுக்கு வருமானம் வேற ஒன்றுமே இல்ல அப்பா. அவங்க அந்த ஊழியம் செய்வதன் மூலம் ஊழியத்தின் நிமித்தம் வருகிற அந்த காணிக்கைகள்னால் தான்ப்பா அவங்க போஷிக்கப்படுறாங்க ராஜா. நாங்க ஊழியக்காரர்களுக்கு கொடுக்கிறோம் என்று நாங்கள் எண்ணாதபடி நாங்கள் கர்த்தருக்கு செலுத்துகிறோம் என்று சொல்லி ராஜா கர்த்தாவே அதை மனநிறைவோடு தகப்பனே மனநிறைவோடு தகப்பனே அப்பா நீர் கொடுக்கிற ஆசீர்வாதத்துல ஒரு பங்கை எடுத்து நாங்க கர்த்தருடைய சமூகத்துல செலுத்த என் தேவாதி தேவன் நீர் கிருபை செய்யுங்கப்பா. கிருபை பாராட்டுங்கப்பா கிருபை பாராட்டுங்கப்பா. அப்படி ஒருவேளை ஆண்டவரே நாங்க எதுலயாவது தவறி இருந்தோம் ஆனால் ஆண்டவரே அதை எங்களுக்கு நீர் உணர்த்துங்கப்பா. உணர்த்தி ராஜா நாங்கள் மீண்டும் அதை சரி செய்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. காணிக்கைகளில் மாத்திரமல்ல ஆண்டவரே ஒரு நாள் ஆண்டவரே 2.5 மணி நேரம் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும் என்று ஒரு ஆண்டவரே அப்பா ஹalleluya அப்பா 24 மணி நேரத்துல 2.5 மணி நேரமாவது கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும் ஆண்டவரே. நாங்க ஆண்டவரே அநேக வேளைகள்ல அதிலும் தவறி போகிறோம் தகப்பனே. இப்படி ஒவ்வொரு காரியங்களை எடுத்துக்கிட்டாலும் ஆண்டவரே நாங்க உமக்கு கொடுக்கக்கூடிய முதலிடத்தை உமக்கு கொடுக்கக்கூடிய முதன்மையான பலன்களை உமக்கு கொடுக்கக்கூடிய அந்த தசம பாகங்களை கொடுக்காம இருக்கிறோம் தகப்பனே. இதையெல்லாம் தயவு கூர்ந்து எங்களுக்கு மன்னித்து தகப்பனே. கர்த்தாவே நாங்க கர்த்தருக்கு எதுலெல்லாம் தசம பாகம் செலுத்தணுமோ ராஜா அவை எல்லாவற்றிலும் நாங்கள் செலுத்த ஆண்டவரே என் தேவன் கிருபை பாராட்டுங்கப்பா. நாங்க உண்மையுள்ளவர்களா இருக்க அப்பா உண்மையுள்ளவர்களா இருக்க ஆண்டவரே நீர் உதவி செய்யுங்கப்பா. கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனா இருக்கிறவனை அநேகத்தின் பேர்ல ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி இருக்கீங்கப்பா. நாங்க கொஞ்சமா இருந்தா கூட அதுல உண்மையா இருக்க என் தேவன் என்னை நிச்சயமாய் ஆசீர்வதித்து உயர்த்துவார் என்ற விசுவாசத்தோடு கர்த்தருக்காக எல்லாவற்றையும் செய்ய என் தேவன் நீர் உதவி செய்யுங்கப்பா. உதவி செய்யுங்க தகப்பனே. ஆமென் ஆண்டவரே எங்களை மறுபடியும் நீர் அதை உணர்த்தினீரே ராஜா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நாங்கள் சோஸ்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே உம்முடைய கரங்களிலே அப்பா தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் ஏற்றுக்கொள்ளுங்க ராஜா. ஆமென் ஆண்டவரே ஆமென் ஆண்டவரே உம்முடைய கரமாளுகை செய்யட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். ஹalleluya ஹalleluya.
கர்த்தர் தாமே ஒவ்வொரு பேரும் தசம பாத்தை கரெக்டா செலுத்த என் தேவன் கிருபை செய்யும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் சோத்திரம் 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 சோத்திரம். இதுக்காக ஜெபித்த சகோதரின் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். அவங்கள் தேவைகள் எல்லாம் சந்திக்க வேண்டும். அதற்கு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் சோத்திரம் 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 சோத்திரம். அடுத்தபடியாக இந்த நாட்களில் நடக்கிற இந்த இயற்கையின் சீற்றங்கள், இயற்கைக்கு நம்முடைய தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவன். அதனால இந்த இயற்கையின் சீற்றங்களை எல்லாம் கர்த்தர் மாற்றணும். எத்தனையோ பேர் தண்ணீர்னால கஷ்டப்படுகிறாங்க. வீட்டுல எல்லாம் தண்ணி, காற்று, இதனால இந்த காற்று, இந்த மழையின் காரணமாக அநேக பேருக்கு வியாதி. இதெல்லாம் கர்த்தர் தாமே எடுத்து மாற்றணும். ஒவ்வொருவரும் பயந்துருக்கா. கர்த்தருக்கு பயப்படுகிறார்களோ என்னதோ, ஆனால் இந்த இயற்கையின் சீற்றத்துக்கு கண்டிப்பா எல்லாரும் பயருவாங்க. கர்த்தர் அவள இந்த பயத்தின் ஆவி எல்லாவற்றையும் மாற்றணும். இயற்கையை அவர் தாமே எல்லாருக்கும் இயற்கையை அனுகூலத்தை கட்டளையிடணும். அதற்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திர ராஜா. தகப்பனே, நல்ல வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஏசப்பா, இந்த இயற்கை சிற்றங்களுக்காக உடைய பாதத்திலே வருகிறோம் தகப்பனே அப்பா. ஆமென் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே அப்பா. அநேக இடங்கள்ல ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே தண்ணீரால் ஆண்டவரே ஸ்தோத்திரம், அநேக நஷ்டங்கள் ஏசப்பா. ஆண்டவரே, ஏழை எளியவர்கள் தகப்பனே அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஏசப்பா, எவ்வளோ ஆண்டவரே அப்பா, ஒரு நிலத்தெல்லாம் ஆண்டவரே எவ்வளோ ஆண்டவரே முதல் வச்சிருப்பாங்க ஏசப்பா. சோத்தரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே பா சோத்திர ஆண்டவரே, இருக்கப்பட்டவங்க ஏசப்பா, பணம் உள்ளவங்க ராஜா ஏசப்பா, அவங்க எல்லாம் சமாளிச்சுக்குவாங்க ஆண்டவரே அப்பா. சோத்திரம் தகப்பனே, எத்தனை ஏழை குடும்பம் இருக்கு ஆண்டவரே ஏசப்பா. சோத்திர ராஜா. அவர்கள் அப்பா இருதயங்கள் எவ்வளவாய் வேதனைக்குள்ளாக காணப்படும் தகப்பனே அப்பா. என் தேவரீர் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா ஏசப்பா. கர்த்ததாமே ஏசப்பா, சோத்திரம் தகப்பனே அப்பா. இவர்களுக்கெல்லாம் தேவன் ஆறுதல் செய்த ஆண்டவரே, இவர்களுக்கு தேவன் தக்க பலனை கொடுக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே அப்பா. ஆமென் ஏசப்பா. ஆமென் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். புயல் கூட தகப்பனே அப்பா, அப்படியாக இந்த வேலையில இப்படி இருக்கும் என்று ஆண்டவரே சொல்லுகிறார்கள் ஏசப்பா. ஆனாலும் ஆண்டவரே, ஜனங்களுக்கு எந்த ஒரு சேதமும் இல்லாதபடி தகப்பனே அப்பா. ஆமென் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, யாருக்கும் எந்த விதமான பாதிப்பும் இல்லாதபடி ராஜா கர்த்தர் தகப்பனே நீங்க பாதுகாக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே அப்பா. ஆமென் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். நாங்கள் இருக்கிற பகுதிகளை கர்த்தர் வேலி அடைக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்திரம். துஷ்டன் வழியாய் வருவதில்லை என்று சொன்ன வார்த்தையின்படி ஆமென் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் தகப்பனே. எந்த தீங்கும் ஆண்டவரே நாங்கள் இருக்கிற பகுதியிலே அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம், யாருக்கும் ஆண்டவரே அப்பா துன்பம் வேதனை வராதபடிக்கு கர்த்தர் பாதுகாக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஏசப்பா. ஆமென் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். இப்படியாக ஆண்டவரே ஸ்தோத்திரம், அநேக இடங்கள்ல ஏசப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம், மழையினாலும் தண்ணினாலும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், மலைச்சரிவினாலும் தகப்பனே அப்பா எசப்பா ஸ்தோத்திரம். இவ்வளோ அழிவுகள் காணப்படுகிறது ஏசப்பா. ஆண்டவரே, இப்படிப்பட்ட அழிவிலிருந்து கர்த்தர் எங்கள் தேசத்தையும் எங்கள் ஜனங்களையும் தேவன் பாதுகாக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஏசப்பா. நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம். நாங்கள் இருக்கிற பகுதிகள் அல்லவா ஆண்டவரே, நாங்கள் வாழ்கிற தேசம் அல்லவா தகப்பனே அப்பா. ஆமென் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். எங்கள் குற்றங்களை மன்னிங்க ஆண்டவரே, எங்கள் குறைகளை மன்னிங்க அப்பா. ஸ்தோத்திரம், எங்கள் பாவங்களை மன்னிங்க அப்பா. ஆமென் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இப்படியாக ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா, எந்த ஒரு அழிவும் வராதபடிக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம். கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே அப்பா. இப்படியாக தேவன் எங்கள் தேசங்களுக்கு தேவன் இரக்கம் பாராட்டும்படியாய் தயவு பாராட்டும்படியாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே அப்பா. தேவன் அப்படியே செய்யுங்க. துதிகன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்கிறோம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். சோத்திரம். கர்த்தர் தாமே இந்த நாட்களில் இருக்கிற இயற்கையின் சீற்றத்தை நமக்கு சாதகமாக அமையும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணும். ஸ்தோத்திரம். இதற்காக ஜெபித்த அந்த சகோதரின் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணும். ஸ்தோத்திரம். கடைசி பாயிண்ட் பிரேயர் வாரியர். நம்ம இதுல இதற்கு காரணமாக இருக்கிற நிஷா குடும்பம், அவங்க அம்மா, அவங்க சகோதரன், அவங்க
டெல்வின் எல்லாரையும் பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளணும், ஆசீர்வதிக்கணும். அவருடைய தேவைகளை எல்லாம் கர்த்தர் தாமே சந்திக்கணும். அவருடைய படிப்பின் காரியங்களை எல்லாம் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளணும். அதற்காக நம்ம யாராவது ஜெபம் பண்ணணும். ஹalleluya ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே ஹalleluya ஹalleluya ஆமென். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே சொல்லப்பட்டதான கர்த்தாவே ஜெப விண்ணப்பத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதுவரையிலும் உம்முடைய கிருபை கர்த்தா கூட இருந்து கர்த்தாவே ஜெபத்தை நடத்த முடியாம உம்முடைய மகளுக்கு செய்த கிருபைக்கா நன்றி கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்ல நல்லான கர்த்தாவே பாய்ந்துகள் சொல்லி கர்த்தாவே உம்முடைய மகள் ஜெபிக்க முடியாது செய்த கிருபைக்கா நன்றி கர்த்தாவே. இன்னும் அநேகருக்கு கர்த்தாவே அதிகாரம் உள்ள ஒரு அபிஷேகம் உள்ள கர்த்தாவே பாத்திரமாய் உள்ள குடும்பமாய் கர்த்தர் மாற்றணுமா ஜெபிக்கிறோம். விசேஷமாய் கர்த்தாவே சொல்லப்பட்ட ஜெப விண்ணப்பத்தை உம்முடைய கரங்களே சமர்ப்பிக்கிறோம் கர்த்தாவே. ஹalleluya ஆண்டவரே ஜெபத்தை நடத்துகிற கர்த்தாவே இதற்கு காரணக்காரா இருந்து கர்த்தாவே பகலாய் ஆண்டவரே கர்த்தாவே தேசத்துக்காய் குடும்பத்துக்காய் ஆண்டவரே கர்த்தாவே பிரேயர் வாரியத்திலே கர்த்தாவே இணைந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்காய் ஜெபிக்கிறதா நம்முடைய கர்த்தாவே உம்முடைய மகளை குடும்பமாய் கர்த்தர் ஆசீர்வதிக்கணுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே தேவ கிருபைக்குள்ளே மறைத்துக்கொள்ளும் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya முதலாவது தேவராட்சிக்கு அவருடைய நீதியின் தேடு அப்பொழுது இவைகளெல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்பட வேண்டி சின்ன வசனத்தின்படி கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகள் கர்த்தாவே ஹalleluya ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் கர்த்தாவே முதலிடம் கர்த்தருக்கு கொடுத்து ஆண்டவரே இந்த நாட்கள் ஜீவிக்கிறதா இந்த குடும்பத்தை கர்த்தர் நாளுக்கு நாள் கர்த்தாவே ரோஜன உள்ள ஒரு அபிஷேகம் உள்ள பாத்திரமாய் கர்த்தர் மாற்றி அமைக்கணுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தலைமுறையை கர்த்தர் ஆசீர்வதிக்கணுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya ஆண்டவரே பாசுட மனைவியா ஜெபிக்கிற ஆண்டவரே. கர்த்தருடைய மகளையும் கர்த்தர் கர்த்தாவே அதிகாரப்படுத்தணுமா ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஹalleluya ஆண்டவரே அவர்கள் செய்கிறான ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீரா கர்த்தாவே. ஹalleluya ஆண்டவரே கர்த்தாவே குடும்பமாய் கர்த்தர் ஆசீர்வதிக்கணுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தேவ கிருபைக்குள்ளே கர்த்தர் மறைத்துள்ளணுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவர். ஒரு கூட்ட ஜனங்களை கர்த்தாவே ஆண்டவரே நித்தியத்துக்கு நேராக கர்த்தாவுடைய பிள்ளைகள் குடும்பமாய் ஆயத்தப்படுத்த முடியாய் கர்த்தாவே நிதூச்சணுமா ஜெபிக்கிற கர்த்தாவே. ஹalleluya ஆண்டவரே ராப்பகலாய் ஆண்டவரே கர்த்தாவே ஆத்துமாக்களுக்காய் கண்ணீர் விடுகிற இந்த குடும்பத்தை கர்த்தாவே நீர் கண்ணோக்கி பார்க்கணுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எபிரேயர்ல சொல்லப்பட்டது போல கர்த்தாவே ஹalleluya ஆண்டவரே அவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட கர்த்தாவே அப்பா அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்களே கர்த்தாவே. ஸ்தோத்திரம் அப்பா ஹalleluya ஆண்டவரே நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுத்து கர்த்தாவே ஆண்டவரே கர்த்தாவானத்தின் பலனை தொடர்ந்து இடங்கொள்ளாமற் போக மட்டும் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் ஆசீர்வாதத்தினாலும் கர்த்தாவே. ஒவ்வொரு நிமிஷம் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை தாங்கி விளையாடுத்தணுமா ஜெபிக்கிறோம். ஜெபத்தை நடத்தின மகளை ஒன்று கூட உம்முடைய கரங்களே சமரு அடிமை தாழ்த்தின் கிருபைகளே மறைத்துள்ள எல்லா குறை குற்றங்களே நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். தாமே அந்த குடும்பத்தை அபரிவிதமாக ஆசீர்வதித்தபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் சோத்திரம் 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 சோத்திரம். இதற்காக ஜெபித்த பொன்மணி அக்காளையும் குடும்பத்தையும் பிள்ளையும் ஆசீர்வதிக்கணும். அவருடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கணும். அவருடைய குடும்பத்தின் எல்லா பிரச்சனைகளையும் கர்த்தர் மாற்றும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் சோத்திரம் 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 சோத்திரம். ஒரு பாட்டு மட்டும். மடுத்து போகாதே பிரார்த்திக்காம் விஸ்வாசத்தோടെ பிரார்த்திக்காம். மடுத்து போகாதே பிரார்த்திக்காம் വിശ്വാസത്തോടെ പ്രാർത്ഥിക്കാം. നീതിമാന്റെ പ്രാർത്ഥന ശ്രദ്ധയുള്ള പ്രാർത്ഥന ബലിക്കും രോഗിക്ക് സൗഖ്യമാം. നീതിമാന്റെ പ്രാർത്ഥന ശ്രദ്ധയുള്ള പ്രാർത്ഥന ഭാവിക്കും രോഗിക്കും സൗഖ്യമാ. പ്രാർത്ഥിക്കാം ആത്മാവിൽ ആരാധിക്കാം കർത്തനെ അവൻ പ്രാർത്ഥിക്കാം ആത്മാവിൽ ആരാധിക്കാം കർത്തനെ വല്ലഭൻ അവൻ വല്ലവൻ. വിടുതൽ എന്നും പ്രാപിക്കാം വിടുതൽ എന്നും പ്രാപിക്കാം. അന്വേഷിപ്പിൻ കണ്ടെത്തും മുട്ടുവിൻ തുറക്കും സ്വർഗത്തിൻ കലവറ പ്രാപിക്കാം എത്രയോ നന്മകൾ. മുട്ടുവിൻ തുറക്കും സ്വർഗത്തിൻ കലവറ പ്രാപിക്കാം എത്രയോ നന്മകൾ. പ്രാർത്ഥിക്കാം ആത്മാവിൽ ആരാധിക്കാം കർത്താവേ
ஹல்லேலூயா. பிரார்த்திக்காம் ஆத்மாவில் ஆராதிக்காம் கர்த்தனை, வல்லவன் அவன் நல்லவன், விடுதல் என்னும் பிராபிக்கான், விடுதல் என்னும் பிராபிக்காம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே, மீ நன்றி இருந்தயத்தோட ஸ்தோத்திரம் செலுத்துறேன் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த நேரத்திலும் கர்த்தாவே, தொடக்கம் முதல் ஆண்டவரே முடிவு வரை இந்த நேரம் வரையிலும் கர்த்தாவே உம்முடைய சமூகம் கூட இருந்தபடியால் உம்மை நன்றி இருந்தயத்தோடு ஸ்தோத்திரம் செலுத்துறேன் கர்த்தாவே. நாங்கள் செய்த எல்லா விண்ணப்பத்தையும் கர்த்தாவே நீர் ஆமென் என்று இருக்கிறபடியால் உம்மை நன்றி இருந்தயத்தோடு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. இனி உள்ள ஒவ்வொரு ஆண்டவர் ஜெபத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக உம்மை பார்த்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. மீதியான ஒவ்வொரு நிமிஷமும் கூட இரும். துதி கன மகிமை அப்பா எடுத்து போடு. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் பரமபிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஆமேன் ஆமேன். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்முடைய தேசத்திலும் நம்முடைய குடும்பத்திலும் வாலிபர்கள் மத்தியிலும் சபையிலும் கர்த்தர் ஒரு உயிர்மீட்சியை கர்த்தர் ஏற்படுத்தும்படியாக நம்முடைய வாழ்க்கையில இந்த பிரேயர் வாரியர்ஸ் ஃபேமிலியில இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஒரு மாற்றத்தை கர்த்தர் ஏற்படுத்தும்படியாக கர்த்தர் கிருபை தரும்படியா தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இப்பொழுதும் நம்ம மத்தியில இருக்கிற பியூலா கிளாடிஸ் சிஸ்டர் நமக்கு மெசேஜ் ஷேர் பண்ணுவாங்க, ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் அடிமையும் உங்களோடு சேர்ந்து ஆராதிக்கும்படியாக தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தர் தந்த மேலான கிருபைக்காக என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். எங்கு பார்த்தாலும் பயங்கரமான அழிவுகள் தேசத்துல கர்த்தர் நம்மை கிருபையால் பாதுகாத்து கொண்டிருக்கிறார். இம்மட்டும் தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு நிமிடம் நம் கண்களை மூடி ஜெபிப்போம். ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே, ஸ்தோத்தரிக்கிறாப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே, ஸ்தோத்தரிக்கிறாப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மை தான் நம்பி இருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மை தான் நம்பி இருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீர் சொன்ன வார்த்தையை பிடித்து கொண்டு, நீர் சொன்ன வார்த்தையை பிடித்து கொண்டு உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம், உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மை தான் நம்பி இருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மை தான் நம்பி இருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. நிந்தையும் அவமானமும் சகித்து கொண்டு உம் சட்டை நிழலிலே வந்து நிற்கிறோம். நிந்தையும் அவமானமும் சகித்து கொண்டு உம் சட்டை நிழலிலே வந்து நிற்கிறோம். நிச்சயமாய் செய்வீரென்று நம்பிக்கையில், நீர் நிச்சயமாய் செய்வீரென்று நம்பிக்கையில் உங்க கருத்தையே நோக்கி இருக்கிறோம், உங்க கருத்தையே நோக்கி இருக்கிறோம். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மை தான் நம்பி இருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா.
உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம், உம்மையின்றி யாரும் இல்லையப்பா. ஆமாப்பா, உம்மை தாமப்பா நாங்கள் நம்பி இருக்கிறோம்ப்பா. உம்மை தவிர எங்களுக்கு யாரும் இல்லையப்பா. அற்புதம் செய்வதற்கு எங்களுக்கு யாரும் இல்லையப்பா. உம்மையே நம்பி இருக்கிறோம் ராஜா, எங்களை கைவிடாதீங்க ஏசப்பா. அப்பா, உம்மை நம்பி தகப்பனே இந்த இரவு வேளையில உம்முடைய பாதப்படியில் அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் கைவிடாமல் ராஜா, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் அற்புதத்தை செய்வீராக ராஜா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் இந்த நாளில் அற்புதத்தை செய்யும்படியா அற்புதத்தை செய்யுங்கப்பா. நீங்க ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்ததப்பா. ஒருவரும் வெட்கப்பட்டு போகவில்லை ராஜா. உம்மை நம்பி நாங்கள் வெட்கப்பட்டு போகாதிருக்க செய்யுங்கப்பா. எங்கள் முகங்கள் பிரகாசிக்க செய்யுங்கப்பா. இந்த வருடத்தில் ஆண்டவரே, நாங்கள் இழந்து போன எல்லா ஆசீர்வாதத்தையும் சகலத்தையும் திருப்பிக் கொள்ள கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உதவி செய்யுங்க ராஜா. அப்பா, அடிமை தரை மட்டுமாக தாழ்த்துகிறேன் ராஜா. ஒன்றும் தெரியாத பேதையப்பா, நீர் எங்களோடு பேசுங்கப்பா. நீங்க பேசுங்கப்பா, நாங்கள் கேட்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி தான் இதுக்காக நான் ப்ரேயர் பண்ணேன். எங்க கூட என்ன வார்த்தையை சொல்லி நீங்க பேச போறீங்கப்பா, எங்களுக்கு என்ன வார்த்தையை தாரீங்க, இந்த மாசம் இந்த வருஷத்தோட கடைசி நாட்கள்ல நம்ம வந்திருக்கிறோம். அநேகருக்கு அநேக வாக்குத்தத்தங்கள் ஆண்டவர் தந்திருப்பாங்க. நம்ம நிறைய வாக்குத்தத்தத்தை இன்னுமே நம்ம சுதந்திரிக்கல. எல்லா வருஷமும் ஒரு வாக்குத்தத்தம் எல்லாருக்கும் பொதுவா சபையில தருவாங்க. அதை தாண்டி ஒவ்வொரு மாசமும் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் கிடைக்கும் சபையில. அதே மாதிரி நியூ இயர்ல நமக்கு தனியா ஒரு வாக்குத்தத்தம். இப்படி ஒரு வருஷத்துக்கு நமக்கு ஒரு 14-15 வாக்குத்தத்தம் நம்ம வாங்குறோம். ஆனா இதுல ஒன்னையாவது நம்ம சுதந்திரிச்சிருக்கோமா அப்படின்னு கேட்டா இல்ல. நிறைய வாக்குத்தத்தங்களை நம்ம சுதந்திரிக்கல. அதுக்கு என்ன காரணம்? நம்ம சுதந்திரிக்காம இருக்கிறதுக்கு என்ன காரணம்? நாம் செய்யக்கூடிய அநேக தவறுகள். சின்ன சின்ன விஷயம், பெரிய விஷயம் ஒண்ணும் இல்ல, சின்ன சின்ன விஷயம் தான் நம்ம பண்றது. நம்ம இன்னைக்கு வாக்குத்தத்தத்தை சுதந்திரிச்ச ஒரே ஒரு நபரை குறிச்சு நம்ம பார்க்கலாம்னு நான் விரும்புறேன். எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச ஒரு பகுதி. நம்ம நிறைய மெசேஜ் கேட்டிருக்கோம், நிறைய மெசேஜ் நம்மள நிறைய பேர் கொடுத்துருக்கோம். ஏன்னா இங்க நிறைய பாஸ்டர்ஸ் எல்லாம் உள்ள இருக்கீங்க, ஊழியக்காரங்க இருக்கீங்க. நிறைய மெசேஜ் நம்ம கொடுத்துருக்கோம், கேட்டிருக்கோம். அதுல இருந்து ஆண்டவர் இன்னைக்கு நம்ம கூட என்ன பேசுறேன். ஏன்னா நான் கத்துட்ட கேட்டப்போ என்ன வார்த்தைப்பா எங்களுக்கு தாரீங்கன்னு கேட்டப்போ ஆண்டவர் எனக்கு கொடுத்த வார்த்தை, இன்னைக்கு நமக்காக ஆண்டவர் கொடுத்த வார்த்தை, ஆசீர்வதிக்கும் கர்த்தர். இதான் நம்முடைய தலைப்பு இன்னைக்கு, ஆசீர்வதிக்கும் கர்த்தர். இந்த தலைப்புல ஏன்னா நான் டப்புன்னு அப்படி கேட்ட உடனே எனக்கு மைண்ட்ல வந்த இந்த வார்த்தை இதுதான், ஆசீர்வதிக்கும் கர்த்தர் அப்படிங்கிற வார்த்தை எனக்கு வந்துச்சு. அப்ப நாங்க டேசப்பா 11 மாசம் காத்து இருந்துட்டோம்ப்பா. முதல் ஜனவரி மாசத்துல இருந்தே கேட்டுட்டு இருக்கோம், ஒவ்வொருத்தவங்களும் கேட்டுட்டு இருக்கோம், புலம்பிட்டு இருக்கோம். இந்த மாசம் நடக்கும், அடுத்த மாசம் நடக்கும், இப்படி ஒவ்வொரு மாசமும் சொல்லி 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 நாங்க கூட ஆகஸ்ட் மாசம் கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்படி ஒவ்வொரு மாசமும் போய் போய் 11 மாசம் முடிய போகுதுப்பா. இனி ஒரே ஒரு மாசம் தான் இருக்கு, என்னைக்குப்பா செய்ய போறீங்க அப்படின்னு. ஏன்னா இதே மாதிரி என்ன மாதிரி புலம்புறவங்க நிறைய பேர் இருக்கீங்க நம்ம பிரேயர் குரூப்ல. அவருக்கு மாசமோ வருஷமோ ஒண்ணும் தேவையில்லை, ஒரு நொடி பொழுது போதும் நம்ம ஆசீர்வதிக்கிறது. லேசான காரியம், அவருக்கு இது ஒரு விஷயமே இல்லை, லேசான காரியம். ஏன்னா அவர் சொன்னது இந்த மாசத்துல, இந்த வருஷத்துல, இந்த வருஷம் முடியறதுக்குள்ளாடி நம்ம பிரேயர் வாரியர் ஃபேமிலிய கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். இது எல்லாரும் நம்ம சுதந்திரிக்கணும் இந்த வருஷம். இதுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் நம்மள நம்ம மாத்தினா போதும். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்துல இருந்து 4ஆம் வசனம் வரைக்கும், 4ஆம் வசனத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட் ஏ மட்டும். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நமக்கு நன்றாய் தெரிந்த பகுதி. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்னு கர்த்தர் சொன்னாரு. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய். உன்னை பெரிய ஜாதியாக்கின்னு சொல்லியிருக்காரு. ஆனா ஆபிரகாமுக்கு அது வரைக்கும் என்ன இல்ல, நமக்கு எல்லாருக்கும் பெரிய ஆசீர்வாதம் இல்லை. இன்னைக்கு நம்ம நிறைய குடும்பத்துக்காக ஜெபிச்சுட்டு இருக்க மாதிரி ஆசீர்வாதம் இல்லை. ஆனா அந்த இடத்துல ஆபிரகாம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, முதல்ல கீழ்ப்படிஞ்சாரு. கர்த்தர் சொன்னது மாதிரியே கொஸ்டின் கேட்கல. நம்மகிட்ட நிறைய விஷயம் சொல்லும் போது நம்ம முதல்ல என்ன பண்றோம்னா திருப்பி கொஸ்டின் கேட்கிறோம். முதல்ல கீழ்ப்படுகிறத விட்டு திருப்பி கொஸ்டின் கேட்கிறோம். அதுக்கப்புறம் 2வது என்ன பண்றோம்னா, ஊர்ல போய் நிறைய விட்டு ஐடியா கேட்போம். இதை பத்தி எதுவுமே தெரியாது, நம்மள்ட்ட தான் ஆண்டவர் பேசியிருப்பாரு.
அவங்களுக்கும் இந்த விஷயத்துக்கும் சம்பந்தமே இருக்காது. சம்பந்தமே இல்லாத நபர்கள்ட்ட போய் நம்ம என்ன கேட்போம்னா, ஆலோசனை கேட்போம். அவங்களுக்கு ஏதாவது தெரியுமா இத பத்தி? ஒண்ணுமே தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்ச தவறான ஆலோசனை நமக்கு சொல்லுவாங்க. ஏசப்பா பேசுனது என்னட்டயா இருக்கும்? இல்ல உங்கள்ல யாரோ ஒருத்தர்ட்டங்கிட்ட இருக்கும். அப்ப நம்மள்ட்ட சொல்லும்போது, நம்ம முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னு அந்த வார்த்தைக்கு வந்து கீழ்ப்படியணும். ஆபிரகாம் போய், "இல்ல ஏசப்பா நில்லுங்க. நான் போய் என் ஒய்ஃப்ட்ட கேட்டுட்டு வரேன். இல்ல லோத்துட்ட கேட்டுட்டு வரேன். வா நம்ம அங்க போலாமா? அந்த இடம் நான் போய் பார்த்துட்டு வரேன். அங்க எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வந்து நான் போறேன்." எந்த ஒரு விஷயத்தையுமே அங்க வைக்கல. அவரு நம்மள மாரி ஒரு சாதாரண மனுஷன் தான். அவருக்குள்ள நெறைய கேள்விகள் எழுந்திருக்கலாம். இல்லன்னு நான் சொல்லல. ஏன்னா, நம்மள மாரி ஒரு மனுஷன் தான். எழுந்திருக்கும். ஆனா, அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, அந்த இடத்துல ஆண்டவர் சொல்லும்போது முதலாவதாக கீழ்ப்படிந்தார். அவர் வந்து எதிர் கொஸ்டின் பண்ணல. கேள்வி கேட்டாரு. பின்னாடி கேட்டாரு. முதல்ல வந்து சொன்ன உடனே என்ன பண்ணாரு? கீழ்ப்படிஞ்சாரு. இன்னைக்கு நம்ம யோசிச்சு பார்ப்போம். இந்த மாரி ஒரு கீழ்ப்படிதல் நம்மட்ட ஒரு விஷயத்த சொல்லியாச்சுன்னா, சொன்ன உடனே செய்யக்கூடிய ஒரு கீழ்ப்படிதல் நம்மகிட்ட இருக்கா? இல்ல. இன்னொன்னு நம்ம நம்ப மாட்டோம். நமக்கு நெறைய வாக்குத்தத்தம் நம்மள பார்த்து வரும். வரும்போது நம்ம நம்ப மாட்டோம். ஏன் அப்படின்னா, நம்புவதற்கு ஏதுவே இல்லாம இருக்கும். அப்படி ஒரு விஷயம் நமக்கு நடக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையுமே இல்லாம இருக்கும். அப்ப நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, இது நடக்குமா? நடக்காதா? இதுதான் நம்முடைய ஆசீர்வாதம் தடைபட்டு போறதுக்கு, நீண்டு போறதுக்கு காரணம் இந்த விஷயம் தான். சந்தேகம் நமக்குள்ள. நடக்குமா? நடக்காதா? இந்த கேள்விக்குறியும் சந்தேகமும் தான். நம்ம வந்து ஆபிரகாம் எப்படின்னா, முழு மனதா விசுவாசிச்சாரு. அவருக்கு வந்து நம்பிக்கை இருந்தது, பொறுமை இருந்தது, எல்லாமே இருந்தது. இப்போ தேவன் என்ன சொல்றாருன்னா, 2 விஷயம் சொல்றாரு. "நீ ஆசீர்வாதமா இருப்பாய்ன்னு" முதல்ல அவர பார்த்து சொல்றாரு. அப்புறம் சொல்றாரு, "பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும்." இப்ப அவருக்கு என்ன இல்ல? ஜெனரேஷனே இல்ல. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, பூமியில உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் அவருக்குள்ள ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா, முதலாவது அவருக்கு என்ன இருக்கணும்? ச சந்தானம் இருக்கணும். இருந்தா தானே அவருக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட முடியும். அப்ப அவர் அந்த இடத்துல சந்தேகப்படவே இல்ல. என்ன நம்பியிருப்பாரு? அப்பா சொன்னாருன்னா நிச்சயமா செய்வாருன்னு அவர் முழு மனதா விசுவாசிச்சாரு. இதுதாங்க நமக்கு இந்த ஒரு விசுவாசம். ஒரு முழு மனதான ஒரு விசுவாசம். அவர் சொன்னாருன்னா நிச்சயமா செய்வாரு. காரணம் இல்லாம அப்பா எதுவுமே என்ட்ட சொல்ல மாட்டாரு. அவர் எது செஞ்சாலும் நமக்கு அதனுடைய முடிவு வந்து நன்மையா தான் இருக்கும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும்? முழு மனதா அவர நம்ம நிச்சயமா விசுவாசிக்கணும். அவருக்கு இருந்த அந்த ஒரு விசுவாசம். அசைக்க முடியாத ஒரு விசுவாசம் தேவன் பேர்ல. அந்த விசுவாசத்தினுடைய முடிவு தான் என்னது அப்படின்னா, நம்முடைய இந்த சுதந்திரம். சுதந்திரம் மீன் புத்திர சுவிகாரம் மட்டும் இல்ல, சுதந்திரிக்கிறது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், குழந்தை பாக்கியம் மட்டும் இல்ல, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம வந்து நம்பணும். சுதந்திரிப்போம் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டாரா, நிச்சயமா செய்வாருன்னு நம்ம நம்பணும். அததான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஏன்னா, மனுஷன் வந்து நம்ம முகத்த வெளி தோற்றத்த மட்டும் தான் மனுஷன் பார்க்கிறான். இருதயம் எப்படி இருக்கும்னு மனுஷனுக்கு தெரியாது. அது அரு அத ஆராய்ந்து அறியக்கூடிய கர்த்தர் ஒருவர் மட்டும்தான். நம்முடைய தேவன் மட்டும்தான். அவருக்கு தான் நம்முடைய வெளி தோற்றமும், உள் தோற்றமும், நம்முடைய இருதயத்துல உள்ள ஒவ்வொரு நினைவுகளும் அவருக்கு தெரியும். இப்ப நம்ம வெளிய பேசிட்டு இருக்கும்போது இருதயத்துக்குள்ள என்ன நினைச்சிட்டு இருக்கோம், இது எல்லாமே நம்ம நினைக்க யாருக்கும் தெரியாது அப்படின்னு. யாருக்கும் தெரியாது. ஆனா ஒருவர் மட்டும்தான் எல்லாத்தையும் கவனிச்சுட்டு இருக்காரு. நம்ம யார்ட்ட இப்ப என்ன பேசுறோம், என்ன பண்றோம், எல்லாத்தையும் நம்மள கவனிச்சுட்டு இருக்காரு. நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு அது கூட காரணம். நம்முடைய வாயின் வார்த்தைகள் மட்டுமல்ல, இருதயத்தில் உள்ள சிந்தனைகள் கூட உண்டு. நம்முடைய நெறைய டைம்ல நம்ம தேவையில்லாத விஷயங்கள போட்டு வீணா சிந்திச்சு நம்ம டென்ஷன் ஆயிட்டு இருப்போம். அது கூட நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கும். காலதாமதமா இருக்கும். இது வந்து நமக்கு நெறைய பேருக்கு தெரியறதில்ல. நம்ம சில டைம்ல கோபத்துல நமக்கு தெரியாம சில விஷயத்த ஈஸியா சொல்லிட்டு போயிருவோம். நம்ம மறந்துருவோம். அந்த விஷயத்த நம்ம மறந்துருவோம். ஆனா தேவன் எல்லாத்தையும் கணக்குல வச்சிருப்பாரு. நமக்கு அந்த விஷயம் அவர் கணக்குல வைப்பாருங்கிற விஷயமும் மறந்து போயிரும். கோபத்துல, ஆத்திரத்துல விடுற வார்த்தைகளும் மறந்து போகும். அதிகமா நம்ம கோவப்படுற இடம் வீட்ல நம்ம பிள்ளைங்கள்ட்ட. ஏன்னா இதுக்கு உண்மையான ஒரு எக்ஸாம்பிள் நான் தான். நான் தான் அடிக்கடி கோவப்படுவேன். டென்ஷன் ஆவேன். சின்ன சின்ன விஷயத்துக்கு டென்ஷன் ஆவேன். கோவப்படுவேன், கத்துவேன். கத்திட்டு அப்புறம் உட்காந்து யோசிப்பேன். ஓ! நான் கத்துனதுக்கு பதிலா அமைதியா போய் உட்கார்ந்து பிரேயர் பண்ணியிருக்கலாம் இல்லையா? அப்படின்னு யோசிப்பேன். பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் யோசிச்சு ஏதாவது பிரயோஜனம் உண்டா? ஒரு பிரயோஜனமும் இல்ல. அந்த இடத்துல நம்ம அமைதியா, பொறுமையா, ஒரு நிமிஷம் போய் நம்ம முழங்கால் படி போட்டோம் அப்படின்னா, நிச்சயமா அந்த இடத்துல கர்த்தர் நமக்கு ஆலோசனை தருவாரு. நம்ம என்ன செய்யணும் அந்த இடத்துல? என்ன செய்யக்கூடாது? என்ன சொல்லணும்? என்ன சொல்லக்கூடாது? அதுதான் குறிப்பா அந்த வார்த்தைகள விடுறது. விட முன்னாடி நம்ம யோசிச்சு விடணும். விட்டதுக்கு அப்புறம் வார்த்தைய திருப்பி எடுக்க முடியாது.
ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஒரு அடி அடிச்சா கூட மறந்து போயிடும். ஆனா ஒரு சொல்லு சிலர் நிறைய பேருடைய இருதயத்தை காயப்படுத்துற இந்த வார்த்தைகள் தான். அநேகர் நம்மையும் பலமுறை வார்த்தைகள்னால கொண்டிருப்பாங்க. நம்மளால ஜீரணிக்க முடியாம, மறக்க முடியாத நிறைய வார்த்தைகள் நம்ம இருதயத்துல திரும்ப 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 இவங்க இப்படி சொல்லிட்டாங்களே, இவங்க இப்படி சொல்லிட்டாங்களே, இவங்க இப்படி பண்ணிட்டாங்களே, இதையே நினைச்சு 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 அதை நினைச்சு டென்ஷன் ஆகி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நமக்கு தேவன் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை நம்ம இழந்து போயிட்டு இருக்கோம். அன்புக்குரியவங்களே, இத ஒரு தடவை எல்லாரும் ஒரு செகண்ட் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் எந்த இடத்துல தப்பு பண்ணேன்? என் இருதயத்துக்குள்ள என்ன இருக்கு? தேவையில்லாத குப்பைய உள்ள வச்சிட்டு இருக்கேனா? இல்லைன்னா என் அப்பாவை சுமந்துட்டு இருக்கேனா? எனி டைம் எந்த விஷயமா இருந்தாலும் நமக்கு நல்ல ஒரு ஆலோசனை கர்த்தர் தேவன். அப்பாட்ட போய் உட்காருங்க. அப்பா சமூகத்துல முழங்கால் படி போடுங்க. எந்த மனுஷன்கிட்டயும் ஆலோசனை கேட்க போகாதீங்க. அப்பா சமூகத்துல முழங்கால் படி போடுங்க. கர்த்தர் நமக்கு நல்ல ஆலோசனை தருவார். நமக்கு சரியான ஒரு டிசிஷன் எடுக்க முடியாம இருக்க டைம்ல, குழப்பமா இருக்க டைம்ல, எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க. குழப்பமான இருக்கிற டைம்ல அமைதியா இருங்க. உங்களால பிரேயர் பண்ண முடியலையா? ஸ்தோத்திரம் மட்டும் பண்ணுங்க. அமைதியா இருங்க. வாயை திறந்து ஒரு வார்த்தையும் பேசிடாதீங்க. ஏன் அப்படின்னா, நமக்கு ஆசீர்வாதம் பக்கத்துல இருக்கும். நம்ம சுதந்திரிக்கக்கூடிய டைம் நெருங்கி இருக்கும். பக்கத்துல இருக்கும். அப்போ போய் நம்ம தேவையில்லாம டென்ஷன் ஆகி கத்துற வார்த்தைகள்னால தேவன் நம்ம மேல துக்கப்பட்டு அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு தருவாரு. லேட் ஆகும். காலதாமதம் ஆயிட்டே இருக்கும். இதுக்கு நம்ம யாருமே காரணமா இருக்கக்கூடாது. இந்த வருஷத்துல நம்ம இதுவரைக்கும் செய்த தவற விட்டுருவோம். நிறைய 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 தப்பு நம்ம பண்ணிட்டு இருக்கோம் லைஃப்ல. ஆரம்பத்துல எல்லா வருஷமும் நியூ இயர் அன்னைக்கு எல்லாரும் ஒரு உடன்படிக்கை எடுப்போம். எல்லாரும் அன்னைக்கு ஒரு உடன்படிக்கை. நான் இந்த வருஷம் எவ்ரிடே டெய்லி இவ்வளோ அதிகாரம் வாசிப்பேன், இவ்வளோ நேரம் ப்ரேயர் பண்ணுவேன் அப்படிங்கிறது எல்லாரும் எடுக்கக்கூடிய ஒரு பொருத்தன உடன்படிக்கை. ஆனா இதுல நம்ம சரியா இருக்கிறோமா? கண்டிப்பா நம்ம யோசிச்சு பார்க்கணும். இது எப்ப நம்ம யோசிப்போம்னா, டிசம்பர் மாசம் 31 நைட் ப்ரேயர்ல நம்ம யோசிப்போம். ஆனா பாஸ்டர் கேட்பாங்க. நியூ இயர் ஆராதனைக்கு முன்னாடி பாஸ்டர் கேட்பாங்க. யார் யாரெல்லாம் இந்த உடன்படிக்கையில கரெக்டா இருக்கீங்க, கரெக்டா பைபிள் வாசிச்சீங்க டெய்லி, ஒண்ணு எழும்புங்க இல்ல கையை தூக்குங்கன்னு சொல்லும்போது அந்த இடத்துல நம்ம வெட்கப்பட்டு கூனி குறுகி போவோம். ஆனா நம்ம பர்பஸா யாரும் பண்ணாம இல்ல, நம்ம பண்ணணும்னு ஆசைப்படுறோம், நம்மளால பண்ண முடியல. ஏன் அப்படின்னா நம்முடைய சுச்சுவேஷன், நம்முடைய உலக கவலை. எல்லாத்துக்கும் முதல் காரணம் நம்முடைய உலக கவலை. உலக பிரகாரமான கவலையை எல்லாம் ஒண்ணு நம்ம மாற்றி வச்சுட்டு நம்ம தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை தேவனுக்கு, ஏன்னா இன்னைக்கு இந்த பிரேயர்ல கூட சொன்னாங்க அந்த வார்த்தை தசம பாகம். தசம பாகங்கிறது நம்முடைய காணிக்கை மட்டும் இல்ல, முதல்ல நம்முடைய நேரம், ஜெப நேரம், வேதம் வாசிக்கணும். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நம்ம கர்த்தருக்கு கொடுக்கணும். நம்மளோட வஞ்சிக்கவே கூடாது. அதை கரெக்டா நம்ம கொடுத்தா மட்டும்தான். இப்ப ஆபிரகாம் ஒரு கேள்வி கேட்டாரு, அதே மாதிரி நம்ம கேட்க முடியும். ஏன்னா அவர் கீழ்ப்படிஞ்சதால கேள்வி கேட்க முடிஞ்சு. நம்ம கீழ்ப்படியாதனால நம்மளால அப்பாவை பார்த்து கேள்வி கேட்க முடியாது. தகுதி இல்லை நமக்கு கேட்கறதுக்கு. அந்த கேள்வி கேட்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா தகுதியா இருக்கணும். ஆதியாகமம் 15 1 கடைசியில அவர் கேட்பாரு. 2 கேட்பாரு. கர்த்தர் சொல்றாரு, கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன் என்றார். அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன். பாத்தீங்களா, எவ்வளவு நல்ல கொஸ்டின் இல்லையா? கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? இப்போ ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்லை அப்படிங்கிற விஷயம் அப்பாவுக்கு தெரியுமா தெரியாதா? கண்டிப்பா தெரியும். அவருக்கு தெரியும் இவருக்கு பிள்ளை இல்லைன்னு தெரியும், காத்திருக்க வச்சிருக்காரு, எல்லாமே தெரியும். ஆனா இவர் கேக்குறாரு, எனக்கு பிள்ளை இல்லை, நீங்க எனக்கு என்ன தருவீங்க? தரிசனம் ஆகும்போது என்ன தருவீங்கன்னு கேக்குறாரு. அப்படி கேட்கணும். நம்மவும் அப்பாவை பார்த்து கேட்கலாம். கேட்கறதுக்கு நம்மள்ட்ட தகுதி இருக்கா? நம்ம அதுக்கு ஆயத்தமா இருக்கிறோமா? இந்த வார்த்தையை அப்பாவை பார்த்து கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம எல்லா விஷயத்திலயும் பெர்ஃபெக்டா இருக்கிறோமா? நம்மளோட வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கோமா? நம்ம அவருக்கு உண்மையா இருக்கோமா? இப்படி கண்டிப்பா நம்ம என்ன பண்ணணும்னா கேள்வி கேட்கணும். நான் உண்மையா இருக்கேனா அப்பாக்கு? என்னால இந்த மாதிரி அப்பாட்ட கொஸ்டின் கேட்க முடியுமா? இப்ப நமக்கு ஒரு ஆபத்து வரும்போது திடீர்னு கேட்கும். ஃபர்ஸ்ட் கேட்கிற வார்த்தை, நம்ம என்ன தப்பு பண்ணோம், ஏன் இப்படி நடந்துச்சுன்னு நம்மள அநேகர் யோசிக்கிறதே இல்லை, நிதானமா இருக்கிறதே இல்லை. நம்ம அதுல முதல் கேட்கிற கொஸ்டின், நான் என்ன பாவம் பண்ணேன், என்ன தப்பு பண்ணேன், ஏன் இப்ப எனக்கு இப்படி நடந்துச்சு? ஒரு ஆபத்து வரும்போது கேட்கிறோம். அந்த கொஸ்டின் கேட்கறதுக்கு முன்னாடி என்னுடைய குறை என்னப்பா, இது நடக்குதுக்கு என்னப்பா, நான் என்னப்பா தப்பு பண்ணேன் அப்படின்னு யாருமே கேள்வி கேட்கறது இல்ல. ஈஸியா கேட்டுருவோம், கடகடா கேட்டுருவோம். எதுக்குப்பா எனக்கு இப்படி பண்ணீங்க, ஏன்பா பண்ணீங்க, நான் என்னப்பா பாவம் பண்ணேன் அப்படின்னு கேட்போம். ஆக்சுவலா நம்மளுடைய குறை நிறைய இருக்கும் அந்த இடத்துல.
நம்ம கேட்கறதே இல்லை. நம்ம கேட்டாதான் அப்பா நமக்கு அதை உணர்த்தி தருவாங்க. கேட்காத பட்சத்துல கொஸ்டின் கேட்கும்போது அப்பா துக்கப்படுறாரு அந்த இடத்துல. ஆனா ஆபிரகாம் கேட்கும்போது அப்பா துக்கப்படல. ஏன் அப்படின்னா அவர் வந்து தகுதியா இருந்தாரு கேட்கறதுக்கு. அப்பா சொன்ன எல்லா விஷயத்திலையும் கீழ்ப்படிஞ்சாரு. அதே மாதிரி நமக்கும் என்ன வேணும் அப்படின்னா அந்த கீழ்ப்படிதல் வேணும். நமக்கு அந்த பொறுமை வேணும். அவருக்கு இருந்த மாதிரி. ரோமர் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல இருந்து 25ஆம் வசனம் வரைக்கும் ஒருவர் வாசிக்கும்படி உன் கேட்கிறேன். சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடே விசுவாசித்தான். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். ஆமென். பாத்தீங்களா? இப்ப நமக்கு நல்லா தெரிஞ்ச வசனம், தெரிஞ்ச பகுதி இந்த பகுதி. இப்போ அவருக்கு குழந்தை இல்லாத விஷயம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்ப ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு, உண்டு சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே நான் தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தோம். நம்புறதுக்கான எந்த ஒரு ஏதும் இல்லை. ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடே விசுவாசித்தான். அவன் விசுவாசத்திலே பலவீனமா இருக்கவில்லை. ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். இப்போ நம்மள வந்து யாருக்குமே 100 வயசு ஆகல. நம்ம யாருக்குமே நம்ம பிரேயர் வாரியர் ஃபேமிலில 100 வயசும் ஆகல, 90 வயசும் ஆகல, 80 வயசும் ஆகல. எல்லாருக்கு கீழே தான் இருக்கும் நம்ம. ஆனா நம்முடைய தகப்பனுக்கு 100 வயசு ஆச்சு. ஆனா கூட உலக பிரகாரமா மெடிக்கல் படி இது வந்து நடக்கிறதுக்கு 100% சான்ஸே இல்லை. இது நம்ம சிஸ்டருக்கு நல்லா தெரியும். ஏன்னா அவங்க மெடிசன் ஃபீல்ட்ல இருக்கனால நம்ம சிஸ்டருக்கு நல்லா தெரியும். சான்ஸே இல்லை. அப்போ அந்த இடத்துல நடந்து அப்படின்னா அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டாச்சுன்னா அது ஒரு மெராக்கிள். அந்த மெராக்கிளுக்கு காரணம் அவருடைய அந்த விசுவாசம். அசைக்க முடியாத ஒரு விசுவாசம். ஏன்னா அவருடைய விசுவாசத்துல பலவீனம் இல்லை. பலவீனம் இல்லைன்னு அவருக்கு சந்தேகமே இல்லை. இதுதான் விஷயம். சந்தேகமே இல்ல. சந்தேகமே இல்லாம அவர் வந்து விசுவாசிச்சாரு. எப்படி விசுவாசிச்சாருன்னா, ஆண்டவர் சொன்னாருன்னா கண்டிப்பா செய்வார் அப்படின்னு அவர் ஆணித்தரமா விசுவாசிச்சாரு. நமக்கு இந்த மாதிரி உள்ள ஒரு ஆணித்தரமான விசுவாசம் நமக்கு வேணும். ஏன்னா அவர் வாக்குத்தத்தம் பண்ணினதை கண்டிப்பா நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். பாத்தீங்களா? சுதந்திரிக்கவே இல்லை, மகிமைப்படுத்த ஆரம்பிச்சாச்சு. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்ப்போம். நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அவர் சுதந்திரிக்கவே இல்லை. வாக்குத்தத்தம் மட்டும்தான் வந்திருக்கு. ஆனா என்ன பண்றாருன்னா தேவனை மகிமைப்படுத்தினாரு. நம்ம இன்னைக்கு எந்த இடத்துல இருக்கோம்? மகிமைப்படுத்துறோமா? நம்ம கேட்கக்கூடிய விஷயங்கள் உலக பிரகாரமான காரியங்கள் நம்ம கேட்கறது அப்படியே கிடைச்சா மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுவோம்? தேவனுக்கு நன்றின்னு சொல்லுவோம். நம்ம கேட்கிற விஷயம் கிடைக்கலன்னா எங்கேயாச்சும் யாராச்சும் ஸ்தோத்திரப்பா நன்றிப்பான்னு சொல்லியிருக்கோமா? சொல்லவே மாட்டோம். ஏன்னா தேவனுக்கு தெரியும் நமக்கு எப்போ எந்த காரியம் செய்யணும் அப்படின்னு தெரியும். சில விஷயம் நிறைய டைம்ல நம்ம கேட்கறது தவறான விஷயத்த கேட்போம். நம்ம கேட்ட எல்லா விஷயமும் நம்ம லைஃப்ல நடந்திருந்து அப்படின்னா இன்னைக்கு நம்ம உயிரோட இருந்திருக்கவே மாட்டோம். அவருக்கு தெரியும் என் பிள்ளை எப்படிப்பட்டவா, இவ எந்த டைம்ல வழுவி போவா, இவன் எந்த டைம்ல வழுவி போவான், இவனுக்கு எப்போ எந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கணும் அப்படின்னு நம்மளை பத்தி அப்பாவுக்கு நல்லா தெரியும். நம்ம வந்து விசுவாசத்தில் வல்லவனான ஆபிரகாமும் இல்ல, நம்ம வந்து யோபுவும் கிடையாது. சோதனையில பொறுமையா இருந்த யோபுவும் நம்ம கிடையாது. நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அவங்க எல்லாம் நம்ம தகப்பன் அப்படின்னு. ஆனா அவங்களுக்கு இருந்த அந்த விசுவாசமோ பொறுமையோ நம்பிக்கையோ எதுவுமே நம்மள்ட்ட இல்லை. அப்போ அந்த வாக்குத்தத்தம் வந்த உடனே அவர் என்ன பண்றாரு அப்படின்னா முழு நிச்சயமாய் சொல்லியிருக்கலாம் இல்ல, முழு நிச்சயமாய். அப்போ முழு மனதோட இது கண்டிப்பா ஆண்டவர் சொன்னாருன்னா நிச்சயமா செய்வார் அப்படின்னு நம்பணும். இந்த ஒரு நம்பிக்கை முழு நிச்சயம் நமக்கு இருக்கா? யோசிச்சு பார்ப்போம். நம்மள எத்தனை பேருக்கு இந்த முழு நிச்சயம் இருக்கு? அந்த முழு நிச்சயத்தோட நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். இதே விஷயத்தான் தேவன் நம்மள்ட்ட எதிர்பார்க்கிறாரு இன்னைக்கு.
இன்னைக்கு இந்த விஷயத்த தேவன் நம்மள்ட்ட எதிர்பார்க்கிறாரு. நம்மள்ட்ட எத்தனை பேருக்கு இந்த விசுவாசம் இருக்கு? முழு நிச்சயம். ஒரு வாக்குத்தத்தம் வந்த உடனே நிறைய பேர் சொல்றது, இது எனக்கு இல்ல, இது அவளுக்கு, இது அவளுக்கு, இது அவனுக்கு, இது அவளுக்கு, எனக்கு இல்ல. யார் அந்த வாக்குத்தத்த வசனத்தை ஏற்று எடுக்காங்களோ, யார் அதை ரிசீவ் பண்றாங்களோ, இது எனக்கு அப்படின்னு நம்ம ஏற்று எடுத்தோம்னா நிச்சயமா அது நமக்கு. நம்ம அதை நம்பி விசுவாசிச்சோம்னா நம்ம சுதந்திரிப்போம். நம்ம நம்பிக்கை இல்லாம மத்தவங்கள பார்த்து நம்ம கையை சூண்டிட்டு இருந்தோம்னா லாஸ்ட் வரைக்கும் நம்ம அப்படிதான் சூண்டிட்டு இருப்போம். நிறைய பேர் என் காதையாக சொல்லியிருக்காங்க, பாத்தீங்களா இன்னைக்கு மெசேஜ் ரொம்ப நல்லா இருந்து, இது என் மாமியாருக்கு இந்த வசனம் இன்னைக்கு பேசுனதெல்லாம் என் மாமியாருக்கு. ஏன்னா நம்ம ரொம்ப பரிசுத்தம். மாமியாருக்கு, இது என் மைனியருக்கு. எனக்குன்னு ஒரு நாளைக்கு அந்த நபர் என்கிட்ட சொன்னது கிடையாது. எந்த ஒரு மெசேஜ கேட்டாலும் நான் நல்லா இருந்தில்ல, நல்லா இருந்து எனக்காகவே பேசினார் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒவ்வொரு மெசேஜையும் நான் ஏற்றெடுப்பேன். ஏன்னா நிறைய மெசேஜ்ல நம்முடைய பாவங்களை ஆண்டவர் உணர்த்தி இருப்பாரு. நம்ம பாவம் நமக்கு தெரியாது. அது இன்னொருத்தங்க மூலமா, ஒரு ஊழியக்காரங்க மூலமா தான் ஆண்டவர் உணர்த்துவாரு, வசனம் மூலமா உணர்த்துவாரு. உணர்த்தும் போது யார் அதை ஏற்றுக்கொள்கிறாங்களோ அந்த இறுதியம் நமக்கு வேணும். இப்போ நம்மளை குறிச்சு நீங்க பண்றது சரியில்லை, தப்பு அப்படின்னு சாதாரணமா ஒருத்தவங்க சொன்னா நம்ம எல்லாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனா ஒரு ஒரு ஊழியக்காரி வசனத்தோட பேசும்போது கண்டிப்பா அவங்களா பேச மாட்டாங்க. நிச்சயமா ஆவியானவர் தான் பேசுவாரு. அந்த வார்த்தையை யாரெல்லாம் ஏற்று எடுக்காங்களோ, இது எனக்காக பேசப்பட்டது அப்படின்னு ஏற்றெடுத்து, ஆமாப்பா நான் இந்த இடத்துல தவறி போனப்பா, நான் பாவிப்பா, நான் பாவம் பண்ணேப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு அந்த இடத்துல யார் முழு மனசா நம்ம ஒப்பு கொடுக்கிறோமோ அந்த இடத்துலதான் தேவன், அததான் தேவன் விரும்புறாரு. அந்த இடத்துல தேவன் நிச்சயமா கிரியை செய்வார். நிச்சயமா தேவன் கிரியை செய்வார். எழுதி வச்சுக்கோங்க, இதுல எந்த மாற்றமுமே இல்ல. தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? கண்டிப்பா நம்ம பிள்ளைகளை உணரணும். தேவன் எப்பவுமே நம்ம பாவத்துல இருக்கிறத தேவன் விரும்பவே இல்லை. அவர் நம்மளை ரொம்ப நேசிக்கிறபடினாலதான் நம்முடைய ஒவ்வொரு பாவங்களையும், சின்ன ஒரு தவறு நம்ம செஞ்சா கூட அதை உடனே நமக்கு சுட்டி காட்டிட்டு இருக்காரு. ஏன் அப்படின்னா நம்மள அவர் நேசிக்கிறாரு. நேசிக்கிறபடினாலதான் நம்முடைய பாவத்தாண்டர் என்ன பண்றாரு, நமக்கு சுட்டி காட்டுறாரு. நே ஆஹ் தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறார். நேசிக்காதவங்கள அவங்க பாட்டுக்கு விட்டுருவாங்க, கண்டுக்கவே மாட்டார் ஆண்டவர். சொல்லி பாப்பாரு, கேட்கல இது அவ்வளவுதான் அப்படின்னு அவரே விட்டுருவாரு தண்ணி தெளிச்சு. அதுக்கப்புறம் கண்டுக்க மாட்டார் அவங்கள. சோ அவர் நேசிக்கிற பிள்ளைய. இப்போ நிறைய பேருக்கு நிறைய வாக்குத்தத்தம் இருக்கும். தாயின் கருவுல உருவாகும்னு தெரிஞ்சிருப்பாரு. அவருடைய ஊழியத்துக்கு நழைக்கப்பட்டிருப்பாங்க அநேகர். அப்படிப்பட்டவங்கள நிச்சயமா தேவன் கை விடவே மாட்டாரு. சின்ன தப்பு பண்ணாலும் நம்ம என்ன நினைப்போம், அவ்வளவுதான் இனி முடிஞ்சு போச்சு, நான் ஜெபிக்கல, கொஞ்ச நாளா பைபிள் வாசிக்கல, நான் அபிஷேகத்துல நரம்புல, நான் ஆராதிக்கல, சர்ச்சுக்கு போவல, அவ்வளவுதான் ஆண்டவர் என்ன மறந்தாரு, கைவிட்டாரு, இனிமேல் எனக்கு திரும்ப எழும்ப முடியாது, அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சிட்டு நிறைய பேர் இருக்காங்க. இல்ல இல்ல அன்புக்குரியவங்களே, ஆவியானவர் திரும்ப 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 உங்களை தட்டி தட்டி எழுப்பிட்டு இருக்காரு. எதுக்காக? நான் உன்னை கைவிடுவதில்லை, நான் உன்னை கைவிடுவதில்லைன்னு திரும்ப 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 ஆண்டவர் உங்களை நேசிக்கிற அப்படின்னால நேசிக்கிறார். நம்மள ஒவ்வொருவரையும் தேவன் நேசிக்கிறபடினால திரும்ப திரும்ப நம்மள ஆண்டவர் ஒவ்வொரு 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 மெசேஜ் மூலமாக, ஒவ்வொரு வார்த்தை மூலமாக தினந்தோறும் 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 நம்மளை ஆண்டவர் தட்டி உணர்த்தி கொண்டிருக்கிறார். எதற்காக? நாம் தூங்கி கொண்டிருப்பதற்காக அல்ல. நாம் உணர்ந்து தேசத்துக்காக ஜெபிக்கும்படியாக, நம்முடைய குடும்பங்களுக்காக திறப்புல நிற்கும்படியாக, எஸ்தரை போல தேசத்துக்காக. எஸ்தர் சொன்ன வார்த்தையை ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க. ஒரு வாலிப பெண்ணு வாழவே இல்லைங்க, வாழவே இல்லை. ஒரு வாலிப பெண்ணு அப்பதான் அவ அந்த ராஜாவுக்கு மனைவியா இருக்கா, அப்பதான் மனைவியாய் வந்திருக்கா. அவ சொல்றா, தேசத்துக்காக அவளுக்கு என்னங்க வந்துச்சு, அவளுக்கு என்ன குறை? எந்த குறையும் இல்ல, நிம்மதியா சுகபோகமா அந்த ராஜ அரண்மனையில இருந்திருக்கலாம் இல்லையா? அவ சொல்றா, நான் செத்தாலும் சாகிறேன் என் தேசத்துக்காக, என் ஜனங்களுக்காக. இப்படி ஒரு உத்தரவாதத்தை எடுக்க இன்னைக்கு நம்மள எத்தனை பேர் தயாரா இருக்கிறோம்? ஒரு நிமிஷம் சிந்திச்சு பார்ப்போம். இததான் தேவன் விரும்புகிறார். இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் ரெடியா இருக்கோம்? என் குடும்பத்துக்காக நான் உத்தரவாதம் எடுக்கிறேன், என் தேசத்துக்காக, அழிந்து போகிற ஆத்துமக்களுக்கு நான் உத்தரவாதம் எடுக்கிறேன். எத்தனை பேர் இருக்கோம்? ஏதோ பிரேயர் வாரியர் ஃபேமிலில பியூலா சிஸ்டர் அப்படி ஆரம்பிச்சுட்டாங்களே, சொல்லிட்டாங்களே இந்த 1 hour உட்காரணுமே. யாரும் தயவு செஞ்சு உட்காராதீங்க. பரிசுத்த ஆவியானவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஒவ்வொருவரோடும் தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார். நான் இந்த விஷயத்தை எடுக்கவே இல்லை, இந்த டாபிக் என் டைரியில எழுதவே இல்லை, இந்த விஷயத்தை எடுக்கவே இல்லை. பரிசுத்த ஆவியானவர் யாருக்கோ பேசிட்டு இருக்காரு, யாருக்கோ தேவன் பேசுகிறார். அப்படி நிர்விசாரமா யாரும் நினைக்காத. இந்த பிரேயர் மூலமாக, இந்த பிரேயர் வாரியர் ஃபேமிலி மூலமாக ஒவ்வொரு குடும்பத்தையும் தேசத்துல பல அற்புதங்களை தேவன் செய்து கொண்டிருக்கிறார். அநேக சாட்சியை கேட்டு கொண்டிருக்கிறோம். சாட்சி சொல்லாம இன்னும் நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. தயவு செய்து நிர்விசாரமா எடுக்காதபடிக்கு இது தேவன் நமக்கு கொடுத்த ஊழியம் என்பதை உணர்ந்து உண்மையும் உத்தமத்தோடு நம்ம இங்க ஜெபிக்க வந்திருக்கோம். அன்புக்குரியவங்களை ஒரு பாயிண்ட் சொல்லும் போது அவங்கள வெயிட் பண்ண வைக்காம, டைம் வேஸ்ட் பண்ணாம டப்புன்னு பிரேயர் பண்ணுங்க. இந்த திறந்த வாசல் எவ்வளவு நாள் இருக்கும்னு தெரியல அன்புக்குரியவங்களை. நமக்கு தான் இந்த திறந்த வாசல் இவ்வளவு ஃப்ரீயான ஒரு ஊழியம் செய்வதற்கு ₹1 செலவில்லாத ஒரு திறந்த வாசல் நமக்கு தேவன் தந்திருக்காரு. எத்தனை இடங்கள்ல பயங்கரமான ஊழியத்துக்கு தடைகள், பயங்கரமான போராட்டங்கள்,
மிஷினரிமார்கள் எல்லாம் ஜெயில இருக்காங்க, ஒரு தப்பும் பண்ணல. ஏசப்பாவை குறிச்சு சொன்னதுனால ஜெயில இருக்காங்க. அவங்க ஃபேமிலி பிள்ளைங்க எல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, பிரிஞ்சிருக்காங்க. எப்படி 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 எல்லாம் எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நம்ம கண் கூட டெய்லி நியூஸ்ல கேட்டுட்டு பார்த்துட்டு இருக்கோம். நமக்கு தெரிஞ்ச அநேகர் நெருக்கப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனா தேவன் நமக்கு இந்த ஒரு திறந்த வாசலை எதுக்கு தந்திருக்காரு? நம்முடைய தேசத்துக்காக. இன்னும் நம்ம கண்ணு முன்னாடி அநேகர் பாவத்திலும் அக்கிரமத்திலும் சாபத்திலும் அழிந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை தேவனுடைய பக்கம் நடத்துவதற்காக, தேவனுடைய பக்கம் கொண்டு வருவதற்காக நம்ம போய் எதுவும் செய்ய முடியாது. இங்க இருந்துட்டு நம்ம மிஷினரியா போக முடியாது. ஆனா நம்ம ஒண்ணு செய்யலாம். இருக்கிற இடத்துல உண்மை முத்தமத்தோட தேசத்துக்காக முழங்கால் படி இடும்போது தேவன் தேசத்துல பலத்த கிரியைகளை செய்ய முடியும். அன்புக்குரியவர்களை விசுவாசிங்க. தேவன் அதிகாரியுடைய இறுதியில கிரியை செய்ய முடியும். நம்முடைய ஜெபம் சாதாரணமானது அல்ல. இது ஒரு மனிதன் தொடங்கினது அல்ல. இது தேவனுடைய சித்தம், தேவனுடைய திட்டம். தேவன் இந்த பிரேயரை இன்டர்நேஷனல் லெவல்ல இன்னும் பெரிய அளவில் அநேக ஜனங்கள் இந்த ஜெபத்தின் மூலமாக அநேகர் பாவத்திலும் சாபத்திலும் அக்கிரமத்திலும் மூழ்கி இருக்கிற ஜனங்கள், கண்ணீரோடு துக்கத்தோடு வேதனையோடு இருக்கிற அநேக ஜனங்களை தேவன் நம்முடைய பிரேயர் வாரியர் ஃபேமிலி இணைக்க போகிறாரா? அல்லேலூயா. ரிசீவ் பண்ணுங்க. எல்லாரும் ஜெபி பிரேயர் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் நம்முடைய பிரேயர் வாரியர் ஃபேமிலிங்க. அல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. என் தேவன் இடைவிடுகிறபடியால் நன்றி பரிசுத்த ஆவியானவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. இன்னும் அப்பா, இன்னும் பெருக பண்ணுங்கப்பா, இன்னும் பெருக பண்ணுங்கப்பா. அநேகம் ஆயிரங்கள் ஆண்டவரை ஜெபிக்க கூடிய ஜெப வீராங்கனைகளையும் ஜெப வீரர்களையும் கர்த்தர் எங்கள் பிரேயர் வாரியர் ஃபேமிலில கொண்டு வருவதற்காக நன்றி 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 அப்பா, நன்றி அப்பா, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. நன்றி 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 அப்பா, நன்றி. கர்த்தர் நம்ம ரொம்ப நேசிக்கிறாருங்க, ரொம்ப நேசிக்கிறார். உண்மையா சொல்றேன், நான் இந்த டாபிக் எடுக்கவே இல்லை. ஆவியானவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். நன்றி. நம்ம எல்லாரும் ஜெபத்தோடு காணப்படும். ஒரு 10 நிமிஷத்துல நான் முடிச்சிருவேன். கொஞ்சம் பொறுமையா இருக்க முடியும் அன்பை கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக நீடிய பொறுமை. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 13 to 13 15 வசனம் வரைக்கும். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 13 முதல் 15. ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டு, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். ஆமென். ஹல்லேலூயா. நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். ஆமென். அந்தபடியே அவர் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொண்டார். பெற்றான் அப்படின்றது நமக்கு தகுதி இல்லை, அவரை பெற்றான்னு சொல்றதுக்கு. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. இந்த நீடிய பொறுமை நமக்கு இருக்கிறதா? நீடிய பொறுமை எல்லா விஷயத்திலும் தேவன் தரக்கூடிய ஒவ்வொரு வாக்குத்தத்தம், நம்முடைய பிள்ளைங்க விஷயத்துல, நம்முடைய ஹஸ்பண்ட் விஷயத்துல, நமக்கு எல்லாருக்கும் நிறைய பிரச்சனை உண்டு வீடுகள்ல. நம்ம ஜெபிக்க வந்திருக்கோம், நிறைய நிறைய நம்ம ஃபேமிலிக்குள்ள நம்ம ஜெபிக்கிறோம். நம்ம ஹஸ்பண்ட் இன்னும் ரட்சிப்புக்குள்ள வரல, ஆண்டருக்குள்ள வரல. அநேகர் ரொம்ப மறைச்சு ஒளிச்சு அப்படிலாம் ஜெபிக்கிறவங்க இருக்கிறோம். எனக்கு தெரியுது. நிறைய கஷ்டப்படுறோம். யாருக்காக? அப்பாவுக்காக எதையாகலும் செய்யணும் அப்படிங்கிற ஒரு வாஞ்சை. ஏன்னா இந்த நம்முடைய தகப்பன் எப்படி பொறுமையாய் காத்திருந்து எப்படி அதை சுதந்திரித்தாரோ அதே மாதிரி நம்ம நிறைய பேர் பொறுமையா இருக்கிறோம். நமக்கு இன்னைக்கு நடக்கும், நாளைக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா இருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் காலம் நம்ம பொறுமையா இருந்தோம் அப்படின்னா நிச்சயமா நம்மளால சுதந்திரிக்க முடியும். அதே மாதிரி விட்டு கொடுக்கிற விஷயம், நமக்கு அந்த விட்டு கொடுக்கிற ஒரு தன்மை நமக்கு இருக்க வேணும். இப்போ ஆபிரகாமுக்கு கூட அவர் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போறதுக்கு ஆண்டவர் சொன்னாரு, புறப்பட்டு போனாரு கீழ்ப்படிஞ்சு. போகும்போது கூடவே யாரை கூட்டிட்டு போனாருன்னா லோத்தை கூட கூட்டிட்டு போனாரு. அங்க போயிட்டு சொல்றாரு, நீ அந்த பக்கம் இடது பக்கம் போனா நான் வலது பக்கம் போறேன், நீ வலது பக்கம் போனா நான் இடது பக்கம் போறேன் அப்படிங்கிற ஒரு விட்டு கொடுக்கிற ஒரு தன்மை. இந்த இருதயம் நமக்கு வேணும். நம்ம விட்டு கொடுக்கணுங்க. நிறைய நம்ம ஃபேமிலியில நிறைய விஷயத்துல நம்ம விட்டு கொடுக்கறது இல்லை. விட்டு கொடுக்காததுனாலதான் நிறைய நம்ம ஃபேமிலியில தேவையில்லாத பிரச்சனைகள், நம்ம ஹஸ்பண்டா இருக்கலாம், பிள்ளைங்களா இருக்கலாம், நிறைய இடத்துல நிறைய டைம்ல நம்ம விட்டு கொடுக்கணுங்க. விட்டு கொடுக்கணும். நம்ம கூட இருக்கவங்க கூட ஒரு பழமொழி சொல்லுவாங்க, விட்டு கொடுக்கறவங்க கெட்டு போறது இல்லை அப்படின்னு. உண்மை. நம்ம விட்டு கொடுத்தோம் அப்படின்னா நம்ம ஒண்ணும் கெட்டு போறது இல்லை. நம்ம கொஞ்சம் பொறுமையா இருந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போகும்போது நம்ம குடும்பத்துல நிறைய ஆசீர்வாதங்கள், குடும்பத்துல உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களும் கிடைக்கும், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் கிடைக்கும். ஏன்னா நிறைய பேருடைய வீட்டுல பிரச்சனைக்கு காரணமே இந்த விட்டு கொடுக்காத தன்மையும் இந்த பொறுமை இல்லை, நீடிய பொறுமை இல்லை. நிறைய டைம்ல பொறுமையா இருப்போம், திடீர்னு அமைதியா இருக்குன்னு கத்திடுவோம்.
கத்த வேண்டிய இடத்துல அமைதியா இருப்போம். நம்ம தேவனுடைய ஆலோசனை கேட்டு பொறுமையா இருக்க வேண்டிய இடத்துல பொறுமையா இருக்கணும். விட்டு கொடுக்க வேண்டிய இடத்துல விட்டு கொடுக்கணும். இந்த மாதிரி சின்ன 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 விஷயங்கள் ஆண்டவர் நம்மள்ட்ட பெருசா ஒண்ணும் எதிர்பார்க்கல. சின்ன சின்ன விஷயங்களை தான் ஆண்டவர் நம்மள்ட்ட எதிர்பார்க்காரு. சின்ன சின்ன விஷயங்களை நம்ம செய்யும் போது நிச்சயமாக நிச்சயமாக தேவன் நமக்கு கொடுத்த ஒவ்வொரு ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தையும் நம்ம சுதந்திரிக்க முடியும். அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை, எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடினாலே தமது பேர்ல எவ்வளவு பெரிய அன்பு பாத்தீங்களா? அப்போ நம்முடைய தகப்பனுக்கு நம்ம மேல எவ்வளவு அன்பு நம்முடைய தகப்பனாகி ஆபிரகாமுக்கு செய்தவர் நிச்சயமா நமக்கும் செய்வார். ஏன்னா நம்மளுடைய சந்ததி, அவருடைய பிள்ளைகள். அவர் பட்சபாதம் இல்லாதவர் தேவன், பட்சபாதம் இல்லாதவர். அவர் கண்டிப்பா ஆபிரகாமுக்கு செய்தவர் நமக்கு நிச்சயமா செய்வார். அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை, எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அப்ப அவர் அவர் அவ்வளவு நேசிச்சபடினால தமது பேர்ல ஆணையிட்டார். என்ன ஆணையிட்டார்? நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். இதே மாதிரிதான் நம்மளையும் கண்டிப்பா ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நமக்கு ஆண்டவர் இன்னைக்கு ஒரு வாக்குத்தத்தம் தந்திருக்காரு நம்முடைய பிரேயர் வாரியர் ஃபேமிலிக்கு. ஒரு வார்த்தை ஒரு 3 days முன்னாடி திங்கட்கிழமை நைட் நான் பிரேயர் நடத்தி முடிச்சுட்டு சிஸ்டர் பேசிட்டு இருக்கும்போது எனக்குள்ள ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப ஒரு ஆள் சொன்ன மாதிரி ஒரு வார்த்தை, இனி தாமதியாது, இனி தாமதியாது. அப்ப நான் கேட்டுட்டே இருக்கேன், இனி தாமதியாது. என்னதுப்பா தாமதியாது, என்னதுப்பா தாமதியாது, இனி தாமதியாது, இனி தாமதியாது. எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எசேக்கியேல் 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல இருக்கு. எசேக்கியேல் 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தோட நடுப்பகுதியில இருக்கு. இனி தாமதியாது. அதுக்கு முன்னாடி நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும், இனி தாமதியாது. நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும், இனி தாமதியாது. அப்போ இத குறிச்சு வச்சுக்கோங்க, இனி தாமதியாது. இந்த வார்த்தையை தேவன் நம்முடைய பிரேயர் வாரியர் ஃபேமிலிக்காக தந்திருக்காங்க. இனி தாமதியாது. நான் இனி எவ்வளவு நாள் காத்திருக்கணும், இனி எத்தனை வருஷம் காத்திருக்கணும், எத்தனை மாசம் காத்திருக்கணும் இப்படின்னு புலம்புறவங்க எல்லாம் இனி தாமதியாது இந்த வார்த்தையை சொல்லுங்க, சொல்லி அறிக்கையிடுங்க. ஏன்னா இது ஆண்டவர் நம்முடைய பிரேயர் வாரியர் ஃபேமிலிக்கு தந்த ஒரு வாக்குத்தத்தமான ஒரு வார்த்தை, இனி தாமதியாது. இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி நீங்க பிரேயர் பண்ணுங்க. கண்டிப்பா நம்முடைய வார்த்தைகளை நம்ம அறிக்கையிட அதுக்கு ஜீவன் உண்டாகும். ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்துல இருக்கிறது. நம்ம எந்த வார்த்தையை நம்ம வாய்நாள சொல்லிட்டு இருக்கோமோ அது நிறைவேறும். சாபமான வார்த்தைகளை சொல்லிட்டு இருந்தோம்னா அது கண்டிப்பா நிறைவேறும். நிச்சயமா ஆசீர்வாதமான வார்த்தை சொன்னோம்னா நிச்சயமா அது நடக்கும். எது நம்ம விரும்புறோமோ அதை நம்ம அறிக்கையிடணும். நம்ம அறிக்கையிடுற விஷயம் கண்டிப்பா நம்முடைய வாழ்க்கையில நடக்கும். இன்னைக்கு இன்னொரு வாக்குத்தத்தம் கூட ஆண்டவர் தந்திருக்காரு. ஏன்னா நமக்கு தலைப்பு என்னது, நீ ஆசீர்வதிக்கும் கர்த்தர் தான் தலைப்பு, நீ ஆசீர்வாதமா இருப்பான்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு அந்த வார்த்தையை பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல என்ன சொல்லிக்கணும், அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்க கூடாதிருந்தது, அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியா இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண போயிட்டு. அந்த வசனத்தை நல்லா நீங்க இந்த பிரேயர் முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப திரும்ப ரீட் பண்ணுங்க. ஒரு வாட்டி வாசிச்சா புரியாது, திரும்ப திரும்ப ரீட் பண்ணுங்க. அவர்கள் ஒருமித்து, யார் இல்லைன்னா ஆபிரகாமும் லோத்தும், அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்க கூடாதிருந்தது, அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியா இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதும் இல்லாமற் போயிட்டு. ஆக்சுவலா உண்மையா சொல்றேன், இந்த வசனம் எனக்கு மைண்ட்ல இல்லை. இன்னைக்கு நம்ம பிரேயர் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் பைபிள் ரீட் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த வசனத்தை காட்டி திரும்ப திரும்ப அப்படின்னா எப்படி சொல்றது, அதை ஆணித்தரமா உறுதிப்படுத்துறாரு திரும்ப திரும்ப. அப்ப இந்த வசனத்தின்படி நான் செய்வேன், இந்த வசனத்தின்படி செய்வேன் அப்படின்னா அவங்களுடைய ஆஸ்தி மிகுதியா இருந்தது, அவ்வளவு ஆண்டவர் ஆசீர்வதித்திருந்தாரு, மிகுதியா இருந்தது. லோத்தையும் ஆபிரகாமையும் ஆண்டவர் ஆசீர்வதிச்சப்பட்டனால அவங்களுடைய ஆஸ்தி அந்த பூமியிலே தாங்க கூடாது இருந்ததா. நினைச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் இல்ல. இந்த மாதிரி தேவன் நம்மை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 6வது வசனம். இந்த வசனமும் எசேக்கியேல் 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல ஒரே ஒரு வார்த்தை நமக்கு தந்தது, இனி தாமதியாது. அப்ப இனி தாமதியாது இதையும் பிடிச்சுக்கோங்க, இந்த வசனத்தையும் பிடிச்சுக்கோங்க. அவர்கள் ஒருமித்து குடியிருக்க ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 6வது வசனம். இந்த 2 வசனம் சொல்லி பிரேயர் பண்ணுங்கன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆபிரகாம் அவ்வளவு ஐஸ்வர்ய சம்பனரா இருந்தாரு, அவ்வளவு ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருந்தாரு, எந்த குறவுமே இல்லை. இப்ப நம்ம கொஞ்சம் தான் கேட்கிறோம், அப்பாட்ட இந்த கடனை மட்டும் அடைக்க உதவி செய்யுங்கப்பா,
ஒரு வீடு மட்டும் தாங்கப்பா. நம்ம ஒவ்வொருத்தவங்களும் கேட்கறது இந்த கடனை மட்டும் அடைக்க உதவி செய்யுங்கப்பா. ஒரு வீடு மட்டும் தாங்கப்பா. என் பிள்ளைக்கு ஒரு கல்யாணத்தை மட்டும் நடத்திருங்கப்பா. என் பிள்ளைக்கு ஒரு குழந்தைய மட்டும் கொடுத்துருங்கப்பா. இப்படிதான் நம்ம கொஞ்சம் தான் கேட்டுட்டு இருக்கோங்க. ஆனா நம்ம அப்பா வந்து பெரிய ஐஸ்வர்ய சம்பனர். அவர் நமக்கு ஏசாயா 45:4 நமக்கு செய்வார். நிச்சயமா செய்வாரு. நம்மை ஒருபோதும் அவர் கைவிட மாட்டாரு. நிச்சயமா நம்ம இந்த வருஷத்துல கண்டிப்பா ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இந்த வருஷத்தோட ஆஹ் 1ஆம் தேதி முதல் வாக்குத்தத்தம் எங்க சபையில எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் அப்படின்னு. அப்ப சகலத்தையும் கர்த்தர் இந்த வருஷத்துல நமக்கு திருப்பிக் கொள்ள, சகலம்னு சொல்லும்போது எல்லாமே எல்லாத்தையும் நம்ம இழந்து போன எல்லா ஆசீர்வாதங்களையும், நம்முடைய பணமா இருக்கலாம், நம்மளுடைய சொத்தா இருக்கலாம், நம்முடைய சமாதானமா இருக்கலாம், இழந்து போன கிருபை, நஷ்டப்பட்டு போன கிருபைகளா இருக்கலாம். நம்ம நிறைய விஷயம் நம்ம இழந்து போயிருக்கோம். நிறைய பேர் நமக்கு நிறைய டென்ஷன் வரும்போது, பண பிரச்சனை அதிகமா வந்து நமக்கு பண பிரச்சனை வரும்போது, கடன் பாரம் வரும்போது நம்மளால இன்க்ளூட் மீ என்ன சொல்றேன், நம்மளால ஜெபிக்க முடியறது இல்ல, நம்மளால வேதம் வாசிக்க முடியறது இல்ல, பைபிள் தியானிக்க முடியறது இல்ல, ஆண்டோடைய பாதத்துல அடங்கி இருக்க முடியல. ஆனா நம்முடைய எல்லா விஷயத்தையும் நம்ம இழந்து போன என்னென்ன ஆசீர்வாதங்களை இழந்து போனோமோ, நைட்டு ஜெபிக்கிற ஜெபங்களா இருக்கலாம், தனி ஜெபங்களா இருக்கலாம், ஃபேமிலி பிரேயரா இருக்கலாம், எந்தெந்த ஆசீர்வாதங்களை, சரீரத்துல பலவிதமான வியாதியா இருக்கலாம், நமக்கு வந்து வியாதிக்கு தீர்வே இல்லாம பலரும் நம்ம பிரேயர் வாரியர் ஃபேமிலிக்குள்ள பலரும் பல விதமான வியாதியோடு போராடிட்டு இருக்காங்க. நம்ம மத்தவங்களுக்காக நம்ம ஜெபிச்சுட்டு இருக்கோம், மத்தவங்களுடைய வியாதிக்காக நம்ம ஜெபிச்சுட்டு இருக்கோம். ஆனா நம்ம நிறைய பேர் பல விதமான வியாதியோடு டெய்லி போராடிட்டு இருக்கோம். எனக்கு அப்படி இருக்குமோ, எனக்கு இப்படி இருக்குமோ, எனக்கு அந்த வியாதியா இருக்குமோ, அவங்களுக்கு அன்னைக்கு அப்படி நடந்துச்சு, அப்படி நடந்து அவங்க செத்து போயிட்டாங்க, அப்ப நானும் அப்படி எனக்கும் அதான் இருக்குமோ, நான் செத்து போயிடுவேனோ. நிறைய பேருக்கு ஒரு சின்ன கட்டி வந்தா போது கேன்சரா இருக்குமோ. கிடையாதுங்க, சந்தேகமே படாதீங்க. ஏன்னா நம்முடைய அப்பா வந்து அப்படி நமக்கு எதுவுமே வர பண்ண மாட்டாரு. எகிப்தியருக்கு உண்டான எந்த கொடிய வியாதி நமக்கு வர பண்ண மாட்டாரு. நீங்க தைரியமா நம்புங்க அவரை முழு மனசோட. நம்முடைய தகப்பனாரா ஆபிரகாம் நம்பினது மாதிரி நம்மவும் அவரை முழு மனசா நம்ம நம்புவோம். அவருக்கு மேல நம்முடைய விசுவாசத்தை வைப்போம். நம்முடைய ஆணித்தரமான விசுவாசம், நம்முடைய நீடிய பொறுமை வைப்போம். அவருக்கு மேல கட்டுகளவு கூட நம்ம சந்தேகப்படாதபடிக்கு நம்ம விசுவாசத்தோட நிச்சயமா நமக்கு செய்வார். எந்த வியாதி நமக்கு வர பண்ண மாட்டாரு. நம்ம நம்புவோம் அப்படி. தேவன் நிச்சயமா நமக்கு பரிபூர்ண விடுதலை, வியாதியில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் பரிபூர்ண விடுதலை தருவாரு. விசுவாசத்தோட யார் யார் என்னென்ன பிரச்சனையில் இருக்கீங்களோ அந்த பிரச்சனை இருக்க ஒரு நபருக்காக நம்ம ஜெபிக்கணும். இப்ப கடன் பாரத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணணும், மத்தவங்களுடைய கடனுக்காக ஜெபிக்கணும். உங்களுக்கு தெரிஞ்ச நபர் கடன்ல இருக்காங்களா, அவங்க பேரை எழுதி வச்சு பிரேயர் பண்ணுங்க. நிச்சயமா உங்க கடன் மாறும். குழந்தை இல்லாம இருக்கீங்களா, உங்களுக்கு தெரிஞ்சு யாரெல்லாம் குழந்தை இல்லாம இருக்காங்களோ அவங்க எல்லாருடைய பெயரையும் எழுதி வச்சு பிரேயர் பண்ணுங்க. அவங்களுக்கு செய்யும் போது நிச்சயமா தேவன் உங்களுக்கும் செய்வாரு. பிள்ளைக்கு திருமணம் ஆகலையா, உங்களுக்கு தெரிஞ்சு யாரெல்லாம் பிள்ளைங்க 25 வயசுக்கு மேல வயசு போய் கல்யாணம் ஆகாம இருக்காங்களா, அந்த பிள்ளைங்களோட பேரை எழுதி வச்சு பிரேயர் பண்ணுங்க. நான் எனக்குன்னு சொல்றேன், அந்த விட்டுட்டு முதல்ல மத்தவங்களுக்காக பண்ணுங்க. முழு மனசா பண்ணுங்க. ஏதோ பிரேயர் வாரியர் ஃபேமிலில சொல்றாங்க அதனால நம்ம தேசத்துக்காக பண்ணணும்னு பண்ணாதீங்க. முழு மனசா பண்ணுங்க. அததான் அப்பா எதிர்பார்க்கிறாரு. உன் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடும் கர்த்தரை தேடணும் பைபிள் சொல்லுது. அவர் நம்ம முழு இருதயத்தோடு நம்ம பண்ணக்கூடிய சின்ன சின்ன தப்புங்க அதுதான் நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு தடையும் காலதாமதமும். இனிமேல் வந்து நம்ம ஆசீர்வாதத்துக்கு தடையாவும் காலதாமதமும் நம்ம இருக்கக்கூடாது. நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு அப்பாட்ட கேட்கணும். அப்பா இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறது நான் என்ன பண்ணணும், என்னோட என்ன குறை இருக்குப்பா, அதை எனக்கு சொல்லித்தாங்கப்பா. எப்பவுமே எனக்கு அதை தாங்க இதை தாங்கன்னு கேட்கறத விட்டுட்டு நான் என்ன செய்யணும், உங்க இருதயத்தின் வாஞ்ச பாரம் என்னதுப்பா அது என்னோட சொல்லுங்க. நான் எதுக்காக ஜெபிக்கணும், யாருக்காக ஜெபிக்கணும், இந்த மாதிரி உங்க பிரேயர் ஸ்டைல மாத்தி பாருங்க. இப்படி கேட்டு பாருங்க. நிச்சயமா நமக்கு தேவன் செய்வார். நிச்சயமா செய்வார். அதுல எந்த சந்தேகமுமே இல்லை. அவர் பட்சபாதம் உள்ள தேவன் இல்லை. ஒரு ஆளுக்கு செஞ்சு ஒரு ஆளுக்கு செய்யாம இருக்கவே மாட்டார். ஆபிரகாமுக்கு செய்த தேவன் நிச்சயமா நமக்கும் செய்வார். ஏன்னா அவர் நம்முடைய தகப்பன். அவர் எப்படி நம்பினாரோ, நம்புவதற்கு ஏது இல்லாதிருந்தோ எப்படி நம்பினாரோ, எப்படி விசுவாச்சாரோ, அதே மாதிரி நம்மளும் முழு மனசா அவரை நம்பி விசுவாசிக்கும் போது நிச்சயமா அவர் நமக்கு செய்வார். எனக்கு ஒரு எங்க பாஸ்டர் சொன்ன ஒரு சாட்சி ஒண்ணு ஞாபகத்து வருது. ஏன்னா நம்ம பிரேயர் வாரியர் ஃபேமிலில நிறைய பேரும் அதிகமான பிரச்சனை என்னன்னு பார்த்தாச்சுன்னா ஃபைனான்சியல் ப்ராப்ளம், கடன் பாரத்தோட நிறைய பேர் இருந்துட்டு இருக்கோம். ஏன்னா இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. கடன் வர்றது ஈஸியா வரும், எப்படி வரும்னே தெரியாது. ஆனா அந்த கடன் நம்மளை விட்டு மாறணும், அப்படி நீங்கணும், அதை அடைச்சு முடிக்கணும் அப்படின்னா அது பெரிய விஷயம். நமக்கு இப்போ நிறைய பேர் இருக்கக்கூடிய டென்ஷன் இதுதான். இப்போ ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி பாஸ்டர் சொன்ன விஷயம், சாட்சி ஒருத்தவங்க எழுதி கொடுத்தது எங்க சபையை சார்ந்தவங்க. என்ன அப்படின்னா அவருக்கு வந்து 20 வருஷமா 29.5 லட்சம் ரூபாய் கடன் இருந்திருக்கு. 20 வருஷமா ட்ரை பண்ணிருக்காரு. இந்த 29.5 லட்சம் கடன் அடைக்கிறதுக்கு 20 வருஷமா ட்ரை பண்ணி நடக்கிறது.
லாஸ்ட் மந்த் பாஸ்டர் ஒரு செப்டம்பர் மந்த் பாஸ்டர் மெசேஜ்ல சொன்னாங்க, நம்ம நெகேமியா வந்து அலங்கம் கட்டுறதுக்கு 52 நாள் ஆச்சு அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தைய புடிச்சிட்டு 52 நாள் கரெக்டா அப்படி அந்த வார்த்தையை சொல்லி சொல்லி 52 நாள் ஜெபிச்சிருக்காங்க. கரெக்டா அந்த 52வது நாள் கரெக்டா 52வது நாள் எப்படி அவர் என்ன சொன்னாருன்னா அந்த சாட்சியில, இந்த கடனை அடைக்கிறதுக்கு எனக்கு எந்த நிர்வாகமுமே இல்ல, எந்த நிர்வாகமுமே இல்ல, அதான் எந்த ஏதுவுமே இல்லை, ஏதும் இல்ல, நிர்வாகமும் இல்ல, எப்படி அடைஞ்சு எப்படி இந்த 29.5 லட்சம் கடன் தீர்ந்துன்னு தெரியாது. ஒரே நாளையில கரெக்டா 52வது நாள். அதுக்கு காரணம் என்னன்னா அவங்களுடைய விசுவாசம். அவங்க எப்படி விசுவாசிச்சாங்கன்னா, இந்த 52வது நாள் நாங்க இந்த 52 நாள் காத்திருந்து ஜெபிக்கும் போது இந்த 52வது நாள் தேவன் எங்களுக்கு அற்புதம் செய்வார் அப்படின்னு அவங்க இருதயத்துல விசுவாசிச்சாங்க. அந்த விசுவாசத்தை தேவன் கனப்படுத்தினாரு. இவ்வளவுதான், சிம்பிள், ஒண்ணும் இல்ல. இப்ப அவங்களுக்கு 52 நாள்ல செய்த தேவன் நமக்கும் 52 நாள்ல செய்யணுங்கிறது நிச்சயம் கிடையாது. ஆவியானவர் உங்க ஒவ்வொருத்தங்களுக்கும் அற்புதம் ஒவ்வொரு டைப்ல இருக்கும். எல்லாருக்கும் ஒண்ணு மாதிரி அற்புதம் செய்ய மாட்டாரு. ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு டைப்ல அற்புதம் செய்வாரு. நீங்க ஆண்டவர் சமூகத்துல காத்திருக்கும் போது உங்களுக்கு ஆண்டவர் என்ன ஆலோசனை தாராரோ, எத்தனை நாள் உங்களை ஃபாஸ்டிங் இருக்க சொல்றாரோ அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. அவ்வளவுதான், சிம்பிள். நம்ம சுதந்திரிக்கலாம். எல்லா ஆசீர்வாதம் நமக்கு ஆண்டவர் இதுவரையிலும் தந்த எல்லா ஆசீர்வாதத்தையும் எல்லா வாக்குத்தத்தத்தையும் நமக்கு எல்லா வாக்குத்தத்தையும் நம்ம சுதந்திரிப்பதற்கு தேவன் நிச்சயம் நம்மை வல்லவரா இருக்கிற சுதந்திரிப்பதற்கு எல்லா வாக்குத்தத்தையும் தேவன் இந்த வருஷத்துல நாம் சுதந்திரிப்பதற்கு தேவன் உதவி செய்வார். எல்லாரும் நம்முடைய குற்றங்களையும் குறைகளையும் பாவங்களையும் அறிக்கையிட்டு தேவனுடைய சமூகத்துல காத்திருந்து கீழ்ப்படிந்தது சின்ன சின்ன விஷயங்கள் ஆண்டவர் அந்த ஆலோசனைப்படி நாம் செய்வோம்னா நிச்சயமா தேவன் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பேன், நிச்சயமாகவே நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன வார்த்தையின்படி தேவன் ஒவ்வொரு குடும்பத்தையும் நம்ம பிரேயர் வாரியர் ஃபேமிலிக்கு ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வாய்ப்பை கொடுத்த அருமையான பியூலா சிஸ்டர் ஃபேமிலிக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். சிஸ்டர் வந்து ரொம்ப கஷ்டத்துல, ரொம்ப நெருக்கத்துல, ரொம்ப வந்து என்ன சொல்றது, நம்ம எல்லாம் இங்க ஃப்ரீயா வீட்டுல சும்மா வெட்டியா உட்காந்துட்டு இருக்கோம். ஆனா அவங்க ஒரு வேலையை பார்த்துட்டு, அதுவும் இங்கே இல்ல வெளிநாட்டுல ஒரு வேலையை பார்த்துட்டு, நமக்கு டைம் டிஃபரெண்ட் சேஞ்சு, அந்த நைட்டு டைம்ல நமக்கு இங்கே ப்ரேயர் முடியும் போது அவங்களுக்கு டைம் ஆகும் நைட்டு. நம்மளாம் நல்லா தூங்குற டைம் தான் அவங்களுக்கு அங்க ப்ரேயர் முடியும். அது வரைக்கும் அவங்க பிரதர் 2 பிள்ளைங்க தூங்காம முழிச்சிருந்து நமக்காக நம்ம ஒவ்வொரு குடும்பங்களுக்காக அவங்க ப்ரேயர் பண்றாங்க. நம்ம இந்த ப்ரேயர்ல மட்டும் இல்ல மத்தபடியும் ப்ரேயர் பண்றாங்க. நம்ம எல்லாருமே அவங்களுக்காக நிச்சயமா நம்ம டெய்லி நம்ம ஃபேமிலி ப்ரேயர்ல நம்ம தனி ஜெபத்துல அவங்கள நம்ம ப்ரேயர்ல தாங்குவோம். நம்மளால வேற எதுவுமே செய்ய முடியாது. ப்ரேயர்ல நம்ம தாங்குவோம். நம்ம நிச்சயமா ஜெபிக்கும் போது தேவன் அவங்க குடும்பத்துல நிச்சயமாக பலத்த கிரியைகளை தேவன் செய்வார், அற்புதங்களை தேவன் செய்வார். ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் அவர்களுடைய சந்ததியையும் குடும்பத்தையும் தேவன் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து நம்ம அந்த குடும்பத்துக்காக ஜெபிப்போம். தேவன் நன்மைகளை தொடர்ந்து நன்மையை காண செய்யட்டும். அவங்க நேற்றைக்கு சாட்சி சொன்ன மாதிரி கர்த்தர் அவங்களுக்கு செய்த அந்த அற்புதம், அந்த பிள்ளைக்கு அந்த இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிக்கும் அவங்க ஃபேமிலியா ஒரே இடத்துல, ஏன்னா கர்த்தருக்கு ஊழியக்கார பிள்ளைங்க என்னைக்குமே அவங்க மனசளவுல கஷ்டப்படவே கூடாது, பிரிஞ்சு இருக்கவே கூடாது. ஒரே இடத்துல அதே சிங்கப்பூர் தேசத்துல தொடர்ந்து அவங்க இருக்கிறதுக்கு தேவன் அற்புதம் செய்வார். நம்ம எல்லாரும் அவங்களுக்காக தொடர்ந்து ஜெபிப்போம். ஒரு நிமிஷம் நம்ம ப்ரேயர் பண்ணுவோம். ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம் 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 கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறப்பா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி அப்பா. அப்பா ஸ்தோத்திரப்பா, நீர் எங்களோடு இடைப்பட்டபடியால் நன்றி அப்பா. நீ தந்த நல்ல ஆலோசனைகளுக்காக நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. அப்பா இந்த நாள் தகப்பனே, அப்பா இந்த ஜெபத்தை தகப்பனே ஆரம்ப வேளை முதல் இம்மட்டுமாக அப்பாவுடைய கிருபையின் கரம் அப்பா எங்களோடு கூட இருந்தபடியால் நன்றி ராஜா, நன்றி அப்பா. எங்கள் பிரேயர் வாரியர் ஃபேமிலியில் உள்ள ஒவ்வொரு தகப்பனே குடும்பங்களை அப்பாவுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள தேவைகளை கர்த்தர் சந்திப்பீராக ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. ஒவ்வொரு குடும்பத்திலும் என்னென்ன தேவைகள் இருக்கிறது என்பதின் தேவன் அறிகிறீர் ஆண்டவரே. எல்லா பிள்ளைகளுடைய கண்ணீரையும் கர்த்தர் துடைப்பீராக ராஜா. இந்த வருடத்துல தகப்பனே எங்கள் பிள்ளைகள் எல்லாம் சகலத்தையும் திருப்பிக் கொள்ள கர்த்தாவே, நாங்கள் எல்லாரும் சகலத்தையும் திருப்பிக் கொள்கிற ஆண்டாக காணப்பட ஆண்டவரே. அடுத்த வருடத்துல தகப்பனே 2025 வருடத்துல உண்மையாகவே தகப்பனே நாங்கள் எல்லாரும் தகப்பனே சாட்சியாக நிற்க கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உதவி செய்வீராக ராஜா. ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் இரக்கம் பாராட்டுவீராகப்பா. சாட்சியாக நிறுத்துங்கப்பா. ஒவ்வொருவரும் குடும்பம் 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 குடும்பமாய் தகப்பனை சாட்சியா நிற்க அப்பா. தகப்பனை அப்பா இன்றைக்கு தனியாய் ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் குடும்பம் குடும்பமாய் போய் ஆராதிக்க கர்த்தாவே, குடும்பம் குடும்பமாய் போய் சாட்சி சொல்ல கர்த்தர் உதவி செய்வீராக ராஜா. எல்லா குடும்பத்தின் தேவைகளையும் ஒவ்வொரு தேவைகளையும் கர்த்தர் சந்திப்பீராக ராஜா. எல்லா வாலிப பிள்ளைகளை, எல்லா தாய் தகப்பன்மாரை, எல்லா சிறு பிள்ளைகளை அப்போடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா, ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. ஒவ்வொரு கர்த்தருடைய சிலுவை நடிவாரத்துல மறைத்து ஏற்ற வேளையில ஏற்ற நன்மைகளை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர்
கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. அடிமை முற்றிலுமாக தரைமட்டமாக தாழ்த்தி அப்பாவுடைய கருத்துல இருந்து ஜெபிக்கிறேன். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. மீதியான ஒவ்வொரு பகுதியும் கர்த்தர் பொறுப்படுத்தி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நமக்கு ஆமென் அவர் தந்த வாக்கு தத்தங்களை மறுபடியும் உறுதிப்படுத்தி அதை சீக்கிரத்துல கர்த்தர் நமக்கு செய்து தருவார் என்று வாக்கு பண்ணின தேவன் அதை சீக்கிரத்துல செய்து நிறைவேற்றுகிற கிருபைகளுக்காய் தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படிதான் நம்ம கிட்ட பேசியிருக்கிறாரு. நம்முடைய வாக்கு தத்தங்களை தயவு செஞ்சு யாராச்சும் வாக்கு தத்தங்களை என்ன சொல்றது வாங்கிட்டு பைபிளுக்குள்ளேயே வச்சிருக்கிறது இல்ல எங்கேயாச்சும் போடுறது அப்படியே விட்டுட்டீங்கன்னா அந்த வாக்கு தத்தத்துக்கு விலை இல்லாம போயிரும். ஆனா நமக்கு தருகிற வாக்கு தத்தங்கள் தயவு செஞ்சு ஒரு புக்ல எழுதுங்க. ஐ அதை டெய்லி உங்க குடும்பத்துல எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து ப்ரேயர் பண்ணி அதை ரிசீவ் பண்ணணும். ஆண்டோடைய சமூகத்துல இருந்த அந்த வாக்கு தத்தங்களை நம்ம சுதந்திரித்து கொள்ளணும். எப்படி ஆபிரகாம் தனக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை ஆண்டவருக்கு நினைப்பூட்டிட்டே இருந்தாரோ அதே போல நம்மளும் ஹல்லேலூயா ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே நீங்க எனக்கு இந்த வாக்குத்தத்தத்தை தந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்ம நினைப்பூட்டணும். அதே போல ஏதாச்சும் ஹல்லேலூயா காரியங்கள் தீர்மானங்கள் நம்ம செஞ்சு பாதியிலே விட்டுட்டோம்னா தயவு செஞ்சு அது திருப்பியும் பண்ணுவோம். கர்த்தர் நமக்கு தந்த வாக்கு தத்தத்துக்கு எதிராக நம்மே இருக்கக்கூடாது. சாபமான வார்த்தைகள் அதே போல தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஒன்றும் நம்முடைய வாழ்க்கையில வராதபடிக்கு கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து அவருடைய வாக்கு தத்தத்தை சுதந்திரித்து தேவனை நம்ம வெளிப்படுத்துகிறவர்களாய் நாம் காணப்படும்படியாய் நல்ல ஒரு வார்த்தையை கர்த்தர் தேவனுடைய சமூகத்துல இருந்து நாம் கேட்டோம். கர்த்தர் பெரிய ஒரு மாற்றத்தை இந்த நாட்கள்ல இந்த செய்தியின் முகாந்திரம் நம்முடைய வாழ்க்கையில செய்யும்படியா தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரும் இணைந்து சொல்லலாம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே வெளிப்பாராக.